மனுஷனை மீட்டு எடுத்து, பாவத்திலிருந்து அவனை மீட்டு எடுத்து திரும்பவும் அவனை குமாரனாக மாற்றி இந்த பூலோகத்தை அவனுடைய ஆளுகை கீழே கொண்டு வரணும். யாரோடைய ஆளுகை கீழேனா உங்களுடைய ஆளுகை கீழே, மனுஷனுடைய ஆளுகை கீழே கொண்டு வரணும். நன்மையால் வாயை திருப்தியாக்குவார்னா நீங்க நினைக்காதீங்க, வாயை திறந்தோன்னா நல்ல நல்ல சாப்பாடு பிரியாணி உள்ள போடுவார். அது 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 அர்த்தம் கிடையாது. நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன், ஏன்னா என் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் மாறாதவர், அவர் என்னை நல்ல தகப்பனை போல என்னை நடத்துகிறார், நான் அவரோட பிள்ளையா இருக்கிறேன்னு சொல்லி உங்க வாயிலிருந்து என்ன வரும்? குட் ரிப்போர்ட், பிரைஸ் ரிப்போர்ட் வரும். இதுதான் நன்மையால் உங்கள் வாயை நிரப்புவார். ஹல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறாங்க இயேசு கிறிஸ்து வந்து டெய்லி ஏதோ நமக்காக போய் சிலுவையை தொங்கிட்டு இருக்காரு. இல்ல, பாவத்தை மன்னிச்சுட்டு போய் உட்கார்ந்துட்டாரு. He has sat at the right hand of the Father. இப்ப இயேசுட்ட நீங்க கேளுங்களேன், ஆண்டவரே நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னா, யூ ஆர் sanctified man அப்படின்னு தான் சொல்லுவார். நீ பூரணமாக்கப்பட்ட மனுஷன் தான் சொல்லுவார். அவர் உங்களை எப்படி உருவாக்கணும்னு நினைக்கிறாரோ அதை வைத்து அழைக்கிறார். அழைக்க அழைக்க நீங்க அப்படியே உருவாகி கொண்டே இருப்பீர்கள். ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் உங்களை வந்து பரிசுத்தவானா நீங்க இருக்கணும், ஒரு புத்திரனா இருக்கணும், இதுதான் ஆண்டவர் மனசுல இருக்குது. சோ அதனால அவர் எப்படி உங்களை கூப்பிடுவாரு? ஒவ்வொரு நாளும் பரிசுத்தவான் தான் கூடுவாரு, மகனேன்னு தான் கூடுவாரு. அக்செப்டட், ஏற்றுக்கொள்ளப்பட்டவன் என்ற அந்த சத்தியத்தை பார்த்துட்டு இருந்தோம் இந்த டியூஸ்டே வந்து. ஸோ அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம். ஆமென். முதலாவது இந்த வசனத்தை படிப்போம். கொலோசியர் 1:13-14. கொலோசியன்ஸ் 1:13-14. இருளின் அதிகாரத்தின் என்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமா இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அடுத்த வசனம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். சோ போன வாரம் நம்ம போன டியூஸ்டே நமக்கு கிளியரா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி நம்முடைய அன்பின் குமாரனின் ராஜ்யத்துல அவர் நம்மளை உட்பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார். That we have been delivered from the kingdom of darkness and conveyed into the kingdom of his beloved son. இதை வந்து டியூஸ்டே உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஆமென். வாட் டஸ் இட் மீன் டு பி டெலிவர்ட் ஃப்ரம் டார்க்னஸ் இன்டு த கிங்டம் ஆஃப் ஹிஸ் beloved son அப்படின்றத நான் டியூஸ்டே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஆமென். இதுல 14வது வசனம் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான வசனம். அந்த வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினால பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. மீட்பு, இந்த மீட்புன்ற வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. பைபிளே ரொம்ப முக்கியமான சில வார்த்தைகள் இருக்குது. பைபிளே முக்கியமானதுதான், அதுல சில வார்த்தைகள் வந்து ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப ஹைலி இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ். அதுல வந்து இந்த மீட்புன்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. ரிடம்ஷன், மீட்பு, இது வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஏன்னா ஆண்டவருடைய பிளானே வந்து என்னன்னா, மனுஷனை மீட்டு எடுத்து, பாவத்திலிருந்து அவனை மீட்டு எடுத்து திரும்பவும் அவனை குமாரனாக மாற்றி இந்த பூலோகத்தை அவனுடைய ஆளுகை கீழே கொண்டு வரணும். யாரோடைய ஆளுகை கீழேனா உங்களுடைய ஆளுகை கீழே, மனுஷனுடைய ஆளுகை கீழே கொண்டு வரணும். ஏன்னா ஆதாம் ஏவாள் இழந்து போனது என்னன்னா ஆளுகை தான். They lost the authority and dominion over the earth. அந்த இழந்து போன ஆளுகையை திரும்ப மீட்டு எடுக்கணும். Redeem it back and restore it back to man. அது திரும்ப மனுஷனுக்கே கொடுக்கணும். சோ மீட் எடுக்கணும்னா அப்ப அது எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? மீட் எடுக்கணும்னா என்ன அர்த்தம்? அது வேற எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்கு. அதுதான் வந்து சிலுவையில அவர் என்ன பண்ணார்? மீட் எடுத்தார். அதுதான் அந்த வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, வசனம் திருப்பி போடு விஜய். குமாரனாகி அவருக்குள் அவருடைய இரத்தத்தினால பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்படின்னா என்னதுன்னா, மீட்புல நமக்கு முக்கியமா நடந்த ஒரு காரியம் வந்து பாவ மன்னிப்பும். ஹல்லேலூயா. One of the most important things that has happened to us in redemption is forgiveness of our sins. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பாவ மன்னிப்பு இல்லாம மீட்பு நடக்க முடியாது. Only if there is forgiveness of sins there can be redemption. அதனாலதான் பாவ மன்னிப்பாகிய மீட்புன்னு போட்டிருக்கு. இங்கிலீஷ்ல எப்படி வருதுன்னா, in whom we have redemption through his blood, the forgiveness of sins. ரிடம்ஷனையும் ஃபர்கிவ்னஸையும் நீங்க என்ன பண்ண முடியாது? பிரிக்க முடியாது. மீட்பையும் பாவ மன்னிப்பையும் நீங்க என்ன பண்ண முடியாது? பிரிக்க முடியாது. பாவ மன்னிப்பு இருந்தாதான் மீட்பு இருக்கும். உங்களை மீட்டு எடுக்கணும்னா பாவத்தை மன்னிச்சே ஆகணுங்க. பாவத்தை மன்னிக்காம ஆண்டவர் உங்களை மீட்டே எடுக்க முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னும் பாவம் எல்லாம் மன்னிக்கப்படலை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இத எனக்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, டெய்லி என்ன பண்ணணுமா?
ஆண்டவர்கிட்ட வந்து மன்றாடி ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம் பண்ணணும் டெய்லி? ஆண்டவரே மன்னிச்சிருங்க ஆண்டவரே, ஆண்டவரே நீ எப்படியாவது என் பாவத்தை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நீ மனம் இறங்கி என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரேன்னு டெய்லி நைட் என்னது? இதுதான் ஜெபமே. ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க, நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், நான் பாவியா இருக்கேன்னு டெய்லியும் வாயை திறந்து நான் என்ன ஜெபம் பண்ணணும்? நான் பாவி, நீங்க என்னை மன்னிச்சிருங்க, இறக்கமா இருங்க அப்படின்னு சொல்லி நான் டெய்லி நைட்டு ஜெபம் பண்ணிட்டு படுக்கணும் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதனால பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்களோட முக்காவாசி ஜெபம் எப்படி இருக்குது? இங்கே ஸ்டாப் ஆயிருது. எங்க ஸ்டாப் ஆயிருது? இந்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கறதுல ஸ்டாப் ஆயிருது ஜெபம். ஏன்னா அதுக்கு அந்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு வெளியில வரதுக்குள்ள டைம் ஆயிருது பாருங்க. அதுக்கப்புறம் எங்க மத்ததுக்கெல்லாம் ஜெபம் பண்றது. ஸோ இதுக்கே பாதி நேரம் செலவு பண்ணிடுறாங்க. மன்னிச்சிரும் பாதி நேரம் காலையில இருந்து சொன்னாதான் மதியானம், அப்புறம் நைட்டு இதே ஜெபம் பண்ணி இப்படியே தான் ஓடிட்டு இருக்கு. கரெக்டா? ஆனா இங்க வசனத்துல என்ன போட்டிருக்கு? பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாய் இருக்கிறதுன்னு போட்டிருக்கு. உண்டாக போகுதுன்னு போட்டிருக்கா? உண்டாக இருக்கிறதுன்னு போட்டிருக்கா? உண்டாய் இருக்கிறதுனா இட் இஸ் ஆல்ரெடி டன். ஸோ ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின் இஸ் ஆல்ரெடி டன் இன் ரிடம்ஷன். பாவ மன்னிப்பு உங்களுடைய மீட்புக்குள்ள ஏற்கனவே நடந்து முடிந்த ஒரு காரியம். புரியுதா உங்களுக்கு சொல்றது? ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங் வாட் ஐ அம் ட்ரைங் டு சே? பாவ மன்னிப்பு இருக்கு பாத்தீங்களா, the whole act of forgiveness, பாவத்தை மன்னிக்கிற அந்த காரியம் வந்து அந்த மீட்பு, அந்த இங்க வந்து இந்த மீட்புன்ற வார்த்தை வந்து நான் அது கொஞ்சம் ஸ்டடி பண்ணும்போது அது கிரீக்ல வந்து ஆக்சுவலி மீட்புக்கு வந்து 2 வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. ரிடம்ஷனுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு, அப்புறம் ரிடீம் அப்படின்றதுக்கு இன்னொரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. ரிடம்ஷனுக்கு வந்து அப்போலோட்ரோசிஸ் அப்படின்ற ஒரு கிரீக் வேர்டு கொடுத்துருக்காங்க. அப்போலோட்ரோசிஸ் அப்படின்ட்டு நீங்க BibleHub.comல போய் இதெல்லாம் படிக்கலாம் நீங்க. அது வந்து நவுன்னா பெயர் சொல். ஸோ இந்த அப்போலோட்ரோசிஸ் இஸ் டாக்கிங் அபவுட் திஸ் ஆக்ட் ஆஃப் ரிடம்ஷன். ஆக்ட் ஆஃப் ரிடம்ஷன்னா ரிடம்ஷன் அப்படின்ற அந்த காரியத்தை வந்து அது குறிக்குது. ஸோ கொலோசியர் 1:14 என்ன போட்டிருக்கு? மீட்பு என்ற அந்த காரியம், அதாவது எப்படி சொல்றது, இது வந்து நவுன் வேற வேர்பு வேற இல்ல. வேர்பு வந்து ஆக்ஷன் வேர்டு, நவுன் வந்து இட்ஸ் நேமிங் வேர்டு, ஒரு அது வந்து பெயர் சொல் அப்படின்னுவாங்க தமிழ்ல. வேர்பை வந்து செய்கிற செயல், அது தமிழ் எப்படி சொல்ல தெரியல, ஆக்ஷன் வேர்ட். ஸோ இங்க இருக்கிற ரிடம்ஷன் வந்து இட்ஸ் நவுன் மீன்ஸ் இட் இஸ் டாக்கிங் அபவுட் வாட் ஹேப்பன்ட் ஃபார் அஸ் ஆன் த கிராஸ். ஆமென். அந்த ரிடம்ஷன்ல நமக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத டினோட் பண்ணி இங்க பவுல் எழுதி இருக்கிறார். அதுதான் அவர் என்ன சொல்றாருன்னா, பாவ மன்னிப்பு மீட்புக்குள்ள நடந்து முடிஞ்சிருச்சு. அது எப்படி நடந்துச்சு? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால. சோ பாவம் எல்லாமே மன்னிக்கப்பட்டு விட்டது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆல் யுவர் சின்ஸ் ஹேவ் பீன். இந்த சத்தியத்தை நான் 2010 நான் முதல் முறையா ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கு. சங்கீதம் 103 தாவீது வந்து எழுதுறாரு பாத்தீங்களா? அந்த சங்கீதம் ரொம்ப ஃபேமஸான சங்கீதம். அதை போடுங்க. சங்கீதம் 103 103 1 2 3வது வசனம் படிங்க சிஸ்டர். என் ஆத்துமாவே கர்த்தரை படிங்க சிஸ்டர். என் சங்கீதம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி அடுத்த 4 உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஹல்லேலூயா. இது வந்து தாவீது எழுதின சங்கீதம். திஸ் இஸ் a prophetic psalm. இது வந்து ஒரு தீர்க்கதரிசன சங்கீதம். பழைய ஏற்பாடுல நான் போன வாரமே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், பழைய ஏற்பாடுல அநேக காரியங்கள் மேசியாவை குறித்து எழுதப்பட்ட தீர்க்கதரிசன பகுதிகள், ஏசாயா புஸ்தகமா இருக்கலாம், சங்கீதமா இருக்கலாம், மற்ற தீர்க்கதரிசன புஸ்தகமா இருக்கலாம், எல்லாமே யாரை குறித்து எழுதியிருக்கான்? வருகிற மேசியாவை குறித்து. இட் இஸ் டாக்கிங் அபவுட் த கம்மிங் மெசாயா. இயேசு கிறிஸ்து வந்து என்ன செய்ய போறாருன்றத தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் வந்து பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தவான்கள் மூலமாக அவர் அதை பேசிக்கொண்டே இருந்தார். He was constantly declaring those things, what his son Jesus is going to come and do on this earth. ஸோ தாவீதுக்கு வந்து பழைய ஏற்பாட்டிலே புதிய உடன்படிக்கையின் வெளிப்பாடு அதிகமா இருந்துச்சு. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் இருந்தாங்க, தீர்க்கதரிசிகள் தேவ மனுஷர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அதுல அதிகமாக புதிய உடன்படிக்கையின் வெளிப்பாடு வந்து தாவீதுக்கு தான் நிறைய இருந்துச்சு. அதனால தாவீதோட சங்கீதம்லாம் வந்து இன்றைக்கும் நீங்க படிக்கும்போது ரொம்ப ஆறுதலா இருக்கும் உங்களுக்கு. கவனிச்சிருக்கீங்களா? when you read Psalms,
இட் ரியலி கம்ஃபர்ட்ஸ் யூ, இட் ரியலி ஸ்பீக்ஸ் டு யூ. சங்கீதங்களை படிக்கும் பொழுது அது உங்களுக்கு ஆறுதலா இருக்கும். சங்கீதம் உங்களோட பேசும். சங்கீதங்களை வச்சு நீங்க ஜெபம் பண்ணலாம். ஆமென். ஏன்னா எல்லா சங்கீதமும் என்னது? ஆண்டவர் இடத்துல ஏறெடுக்கப்பட்ட ஜெபங்கள், துதிப்பாடல்கள், சாங்ஸ் எல்லாமே என்னது? சாங்ஸ் தட் வாஸ் சங் டு காட். சாங்ஸ் ஆஃப் பிரைஸ், சாங்ஸ் ஆஃப் வர்ஷிப், சாங்ஸ் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங் அண்ட் பெட்டிஷன். இதுதான் சங்கீதங்கள். ஃபுல்லாவே பாட்டு. அதான் பொயட்டிக் ஃபார்ம்ல இருக்கும். ஒரு 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 அழகான ஒரு போயம் மாதிரி இருக்கும் சங்கீதம் எல்லாமே. ஸோ தாவீது வந்து எப்படி எழுதுனா பாருங்களேன். அந்த முதல் வசனம் சங்கீதம் 103:1. திரும்ப போடு விஜய். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அடுத்த வருஷம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன உபகாரம் சொல்றாரு? அது என்னது? அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாத்தையும் மன்னித்து நோய்களை எல்லாம் என்ன பண்ணுவாங்க? குணமாக சொல்லுங்க. எல்லாத்தையும் மன்னித்து எல்லா அக்கிரமத்தையும் மன்னிச்சுட்டாரா? எல்லா நோயும் குணமாக்கிட்டாரா? இதுதான் குட் நியூஸே. சிலதை மன்னிச்சுட்டாருங்க, சிலது இன்னும் ஞாபகம் வச்சிருக்காரு. டைம் கிடைக்கும் போது கரெக்டா போட்டுருவாரு உங்களை. என்னங்க அப்படிதான் எனக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. சில ஆண்டவரோட விளையாடாத, சிலதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்காரு ஆண்டவர். டைம் கிடைக்கும் போது என்ன பண்ணுவாரு? கரெக்டா தட்டி விட்டுருவாரு ஒண்ணு. ஜாக்கிரதையாரு அப்படின்லாம் சொல்லிதான் பயங்காட்டி வளர்த்தாங்க. கிறிஸ்தவர்கள் தான் உலகத்திலே ரொம்ப பயந்தவங்கன்னு நான் கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் மற்றவனுக்காவது கொஞ்சம் தைரியமா இருக்கான். நம்ம தான் பயந்துகிட்டே இருக்கிறோம், எல்லாத்துக்கும் பயப்படுறோம். எது மேலே யார் மேலேயும் ஒரு நம்பிக்கையில பாருங்களேன். கிறிஸ்தவர்களுக்கு கடவுளையும் நம்ப மாட்டேங்கிறாங்க, மனுஷனையும் நம்ப மாட்டாங்க. ஏன் கடவுளை நம்ப முடியல? ஏன்னா இப்படிதான் பிரசங்கம் பண்ணிடுறாங்க. கடவுள் வந்து எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்காருப்பா. அவர் ஒரு புக் ஒன்று வச்சிருக்காரு, எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காரு, நீ செஞ்சதெல்லாம் எழுதி வச்சிருக்காரு. ஒரு நாள் எடுத்து அதை ஓபன் பண்ணாரு, அவ்வளவுதான் முடிஞ்சு. அதை ஓபன் பண்ணாம டெய்லி கதறி ஜோம் பண்ணிரு. ஆண்டவரே புக்கை ஓபன் பண்ணாதீங்க, அப்படியே மூடியே வைங்க. அதை ஓபன் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் அப்படி சொல்லி ஜோம் பண்ணிக்கிட்டே இரு. டெய்லி மறந்துட்டேன்னா ஓபன் பண்ணிடுவார். இது எங்கேயுமே பைபிள் இல்ல பாருங்களேன். அதுக்கப்புறம் தான் நான் பைபிள் ஒழுங்கா உட்காந்து படிச்சா போட்டிருக்கு. ஜீவ புஸ்தகம்னு ஒரு புஸ்தகம் இருக்கான். படிச்சிருக்கீங்களா? புக் ஆஃப் லைஃப், லேம்ஸ் புக் ஆஃப் லைஃப், ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகம்னு ஒண்ணு இருக்குது. அதுல வந்து நம்மளோட பேர் எழுதியிருக்குமா? அது என்ன அர்த்தம்? அது நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கனால உங்க பேர் எழுதியிருக்கு. அதுக்கு ஒரு கதை சொல்லிட்டாங்க எங்கிட்ட. ஒழுங்கா இல்லைன்னா அந்த ஜீவ புஸ்தகத்திலிருந்து உன் பேர் என்ன பண்ணிடுவாரு அவரு? இங்க் ரப்பர், இங்க் எரேசர் போட்டு அழிச்சிருவாரு அப்படின்ட்டாங்க. பென்சில் எழுதல, இங்க் எரேசரை வச்சு என்ன பண்ணிடுவாரு? அழிச்சு எடுத்துருவாருன்னு சொல்லி கிறுக்கி போட்டுருவாரு. அது பண்ணி சொல்லி இப்படி பண்ணிடுவாரு, அப்படி பண்ணிடுவாரு. ஆனா தாவீதுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே புதிய உடன்படிக்கையின் வெளிப்பாடு இருக்கு. அவன் ரொம்ப தெளிவா இருக்கிறான். அவன் என்ன சொல்றான்? அவர் செய்த நன்மைகளை, உபகாரங்களை நான் மறக்க மாட்டேன். என்ன உபகாரம் அவர் செஞ்சாரா? என் பாவங்களை எல்லாத்தையும் மன்னித்தார், என் நோய்களை எல்லாத்தையும் குணமாக்கினார், என் பிராணனை அழிவிலிருந்து மீட்டு எடுத்தார். ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு பவர்ஃபுல் சாம்ல. இதை நம்ம டெய்லி வீட்டுல சொல்ல வேண்டியதா இருக்கு. நம்ம யூஸ்வலா இந்த சாம படிக்கும் போது எப்படி தெரியுமா சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் 2 வருஷம் தான் சொல்லுவோம். கவனிச்சிருக்கீங்களா? ஜோம் பண்ணி முடிச்சுன்னா நாத்துமாவே கத்திர சோத்திரி, 3 சோத்திரி, நாத்தமா கத்திர சோத்திரி, அவசை சாப்பிடுவோம் வரவாது ஆமேன் அப்படி முடிச்சிருவோம். என்னைய கேட்டா 5 வருஷத்தையும் சொன்னா நல்லா இருக்கும். ஜோம் பண்ணி முடிச்சோன்னு, அவர் என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்த, நோய்களை எல்லாம் குணமாக்கி, என் பிராணனை அழிவிலிருந்து மீட்டு எடுத்து. அடுத்த வருஷம் போடு. 4வது வருஷம் விஜய். 4வது வருஷம். உன்னை கிருபையாலும் இரக்கங்கினால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது வாழ வயதை போல மாறுமா. எவ்வளவு பியூட்டிஃபுல் ரெவலேஷன்ல தாவீதுக்கு. இன்னைக்கு நமக்கு இந்த ரெவலேஷன் இல்ல பாருங்களேன். நன்மையால் ஆண்டவர் என்னை திருப்தியாக்குவார், நன்மையால் உன் வாயை திருப்தியாக்குவார்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்க வாயில வந்து இருந்து நற்செய்தி வெளியே வந்துகிட்டே இருக்குமா. உங்க வாயில இருந்து துதிகள் வெளியே வந்துகிட்டே இருக்குமா. உங்க இருதயம் ஃபுல்லா தேவனுடைய நன்மையால நிறைஞ்சிருக்கிறதுனால நீங்க வாயை திறந்து பேசும்போதே எப்படி பேசுவீங்களாம்? நல்ல காரியங்களை தான் பேசுவீங்களாம். நன்மையால் வாயை திருப்தி ஆக்குவார்னா நீங்க நினைக்காதீங்க வாயை திறந்தோன்னா நல்ல நல்ல சாப்பாடு பிரியாணி உள்ள போடுவார். அது அர்த்தம் கிடையாது. சில பேர் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. வாயை திறந்தோன்னா கொஞ்சம் இங்க கொஞ்சம் சிக்கன் பீஸையும் கொஞ்சம் மட்டன் பீஸ் வச்சு விட்டுறாரு போல அப்படின்ட்டு. நன்மையால் வாயை திருப்தி ஆக்குவார்னா உங்க வாழ்க்கையை நன்மையால நிரப்பிடுவார். அவரு வாழ்க்கையை நன்மையால நிரப்புறதுனால யாராவது வந்து நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா உங்க வாயில இருந்து என்ன வரும்? உடனே
நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன், ஏன்னா என் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் மாறாதவர், அவர் என்னை நல்ல தகப்பனை போல என்னை நடத்துகிறார், நான் அவரோட பிள்ளையா இருக்கிறேன்னு சொல்லி உங்க வாயிலிருந்து என்ன வரும்? குட் ரிப்போர்ட், பிரைஸ் ரிப்போர்ட் வரும். இதுதான் நன்மையால் உங்கள் வாயை நிரப்புவார். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறாங்க? எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாலே ஏதோ இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற கிறிஸ்தவர்கள் எல்லாம் தெரியும். ஏதோ இருக்கான் பிரதர், கர்த்தர் கிருபையில ஏதோ ஓடுது பிரதர், கர்த்தர் கிருபையில. அது எப்படிங்க கர்த்தர் கிருபையில ஏதோ ஓடும்? கர்த்தர் கிருபை இருந்தா நல்லா தானே இருக்கணும். டோட்டலா ஆப்போசிட்டா இருக்குல்ல. கர்த்தர் கிருபையில ஏதோ ஓடுதான், என்ன ஓடுதுன்னு தெரியல, ஏதோ ஓடுது அப்படின்னு. அதனாலதான் தாவீது சொல்றான், நன்மையால உன் வாயை திருப்தியாக்குவார், உன் வயதை கழுகுக்கு சமானமாக வாழ வயதை போல என்ன பண்ணுவார்? மாட்டுவார். அப்படின்னு என்ன ஆயிரும்? ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பலன் வந்து பெருகி கொண்டே இருக்குமா, பலன் குறுகி கொண்டே இருக்காதான். as you grow old your strength also keeps increasing. அதுதான் வயது வாழ வயதை போல மாறும். இதை எல்லாத்தையும் எங்க கொண்டு வந்து உள்ள வச்சுட்டாரு? மீட்புக்குள்ள வச்சுட்டாரு. You can access all these things in redemption which is available to you through salvation. இது எல்லாமே மீட்புக்குள்ள வச்சு ரட்சிப்பின் மூலமாக இது எல்லாத்தையும் நீங்க வந்து என்ன பண்ணலாம்? அனுபவிக்கலாம் உங்க வாழ்க்கையில். சோ ரட்சிக்கப்பட்டவர் நம்மள மாதிரி வந்து பிளஸட் பிரிவிலேஜ் பீப்புள் உலகத்துல யாருமே கிடையாது. அது தெரியுமா? நம்மள மாதிரி பிளஸட் யாருமே கிடையாது, மோஸ்ட் பிரிவிலேஜ் பீப்புளும் யாரும் கிடையாது. ஏன்னா நமக்கு தான் வந்து இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு ஸ்பெசிபிக்கா ஆண்டவர் கொடுத்திருக்காரு பாருங்க. இந்த மாதிரி ஆசீர்வாதங்கள் தேவனை அறியாதவங்க யாருமே ஆக்சஸ் பண்ண முடியாது. அவன் சொல்ல முடியுமா அதை தைரியமா? என் வயது வாழ வயதை போல அவன் சொல்ல முடியுமா? அவன் சொல்லவே முடியாது. வாய் திறந்தா அவன் வாய் திறந்தா என்ன வருது? அது என்ன பிரதர், 50 வயசுல அது வந்துடும் பிரதர், 60 வயசுல இது வந்துடும் பிரதர் தான் வாயில இருந்து வருது. ஆனா நம்ம என்ன சொல்லலாம் வாய் திறந்து? 50 வயசுல என் வயது வாழ வயதை போல மாறும், 60 வயசுல நான் வாலிபனை போல மாறிடுவேன், 80 வயசுல நான் இப்படி இருப்பேன், 120 வயசுல நான் அப்படி இருப்பேன் அப்படின்னு நம்ம வாய் திறந்து சொல்லலாம். ஆனா அவனால சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா அவனுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது. ஆனா நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. ஹல்லேலூயா. இந்த வேதத்துல இருக்கிற வசனங்களை எடுத்து நீங்க பேச ஆரம்பிச்சாலே போதும், உங்க வாழ்க்கை கம்ப்ளீட்டா மாறிடும். நீங்க புதுசாவே எதுவும் பேச வேண்டாம். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, பிரதர் என்ன பிரதர் பேசணும், என்ன கன்ஃபர்ஸ் பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு. புதுசா எதுவும் யோசிக்காதீங்க, வசனத்தை எடுத்து கன்ஃபர்ஸ் பண்ணுங்க. யூ டோன்ட் ஹேவ் டு ப்ரிப்பேர் எனிதிங் நியூ. இந்த 5 வசனத்தை டெய்லி கன்ஃபர்ஸ் பண்ணாலே உங்க லைஃப் வேற மாதிரி இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது? இந்த 5 வசனத்தை எடுத்து டெய்லி கன்ஃபர்ஸ் பண்ணுங்களேன். மூச்சு விடுற மாதிரி டெய்லி கன்ஃபர்ஸ் பண்ணுங்க. என் பிராணனை அழிவிலிருந்து அவர் மீட்டு கொண்டார், என் வயதை வாழ வயதை போல அவர் மாற்றினார், நன்மையினாலும் கிருபையினாலும் என்னை முடிசூட்டினார் அப்படின்னு சொல்லி பாருங்க. டெய்லி 100 தடவை சொல்லி பாருங்க. இந்த 5 வசனத்தை மட்டும் எடுத்து சொல்லி பாருங்க. அப்புறம் பாருங்க உங்க லைஃப் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். பிராணனை அழிவிலிருந்து மீட்டு கொண்டார். இதுதான் வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில பண்ணார். திரும்ப வந்துருங்க, கொலோசியருக்கு வந்துருங்க. கொலோசியர் அந்த வசனம் 1:13-14 போட்டு விஜய். இந்த வசனம் படிங்க சிஸ்டர். இருளின் அதிகாரத்தை நின்று நம்மை விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமா இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. பாருங்க, பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவருக்குள் குமாரனுடைய ரத்தத்தினாலதான் உண்டாயிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். The redemption has happened by the blood of Jesus, through the blood of Jesus. Amen. Without the blood there is no redemption. இயேசுடைய ரத்தம் இல்லாமல் அங்க மீட்பு கிடையாது. எத்தனை பேர் புரியுது? Without blood there is no redemption. ரத்தம் எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இது வந்து நீங்க என்னதான் பண்ணாலும் அதுதான் பாருங்களேன், நம்ம என்னதான் நற்கிரியைகள் பண்ணாலுமே அது வந்து நம்மள மீட்புக்குள்ள நடத்தாது, பாவ மன்னிப்புக்குள்ள நடத்தாது. இன்னைக்கு உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா there is இது பாப்புலர் பிலீஃப் என்னன்னா, நிறைய நல்ல காரியங்கள் பண்ணா என்ன ஆயிருமா, நம்ம பண்ண கெட்ட காரியங்கள் எல்லாம் ஈக்குவல் ஆயிரும். பாத்திருக்கீங்களா? நிறைய பேர் வந்து நல்ல காரியம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தே டூ லாட் ஆஃப் சேரிட்டி, பிலாந்திரபி ஒர்க் பண்ணுவாங்க, பிலாந்திரபிஸ்டா இருப்பாங்க, சேரிட்டி ஒர்க் பண்ணுவாங்க, நிறைய ஏழைகளுக்கு எல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் தான், நத்திங் ராங் இன் தட். நிறைய கொடுக்கறது நல்லதுதான். ஆனா அவங்க ஏன் கொடுக்குறாங்க நீங்க அவங்ககிட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க தெளிவா சொல்லுவாங்க, இல்ல பிரதர் நான் நிறைய வாழ்க்கையில தப்பு பண்ணிட்டேன், பாவம் பண்ணிட்டேன், அதை வந்து நான் சரி பண்ணணும், அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்றேன்னு. நான் எனக்கு அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் தெரியுங்க. அவன் பாத்தீங்கன்னா பிசினஸ்ல ஏகப்பட்ட இது பண்ணிட்டு இருப்பான், தில்லுமுள்ளு வேலை, கரெக்ட் பிராக்டிசஸ் இருக்கும், அதை சரி பண்ணணும். இப்போ அதுக்கு என்ன பண்ணுவான் அவன்? இந்த மாதிரி நிறைய நற்கிரியைகள் பண்ணிக்கிட்டே இருப்பான்.
ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் இங்க பிசினஸ்ல ஒரு 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 10 லட்சம் ஏமாத்தி சம்பாதிச்சிட்டேன், சரி இதை எப்படியாவது ஈடு கட்டணும், அதுக்கு ஒரு 1 லட்சம் நான் என்ன பண்ணிடலாம், காணிக்கை கிடையாது. அவனுக்கு தெரிஞ்ச காணிக்கை என்னது, 4 ஏழைக்கு சோறு போடுறது, ஒரு இது பண்றது, அது பண்றது. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மைண்ட் செட் வந்து எங்க வந்துருச்சுன்னா கிறிஸ்தவர்களுக்குள்ளேயும் வந்துருச்சு. எனக்கெல்லாம் ஒருத்தெல்லாம் தெரியும். அவர் பாத்தீங்கன்னா அவரு பைபிளும் படிக்க மாட்டாரு, ஒண்ணும் பண்ண மாட்டாரு, சரிங்களா? ஆனா சர்ச்சு கட்டெல்லாம் காசு கொடுத்துருவாரு கரெக்டா. சர்ச்சு கட்டணும், அது கட்டணும்னா காசை கொடுத்துருவாரு. ஆனா பைபிள் படிக்க மாட்டார், ஜெபம் பண்ண மாட்டார். நான் சர்ச்செல்லாம் கட்ட கர்த்தருக்காக சர்ச்செல்லாம் ஆலயத்தெல்லாம் கட்டுவோம் பிரதர். எல்லாம் எங்க நீங்க சர்ச்சு கட்டினாலும் கொடுத்துரும் பிரதர், எந்த இதுக்குனாலும் கொடுத்துரும் பிரதர் அப்படின்னு. ஆனா பைபிள் வந்து ஒரு வசனம் தெரியாது மனுஷனுக்கு. ஏன்னா அவரோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னது, சர்ச்சை கட்டி கொடுத்தா ஆண்டவர் ஹெவன்ல நம்மளுக்கு என்ன கொடுத்துருவாரு, ஒரு சீட்டு கொடுத்துருவாரு. இதுதான் மனுஷனுக்கு இருக்கிற மைண்ட் செட். என்னன்னா ஏதாவது ஒரு காரியத்தை செய்து நான் என்ன பண்ணிக்கலாம், என் பாவத்துக்கான மன்னிப்பை நான் பெற்றுக்கொள்ளலாம், என் மீட்பை நான் பெற்றுக்கொள்ளலாம். அப்படி நீங்க பாவ மன்னிப்பையும் மீட்பையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இது ரெண்டும் எப்படி நடக்குதுன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மட்டும்தான் நடக்குது. ஆமென். இந்த மீட்பு அப்படின்ற வார்த்தை வந்து ரொம்ப அழகான வார்த்தை. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் பீட்டர் எடுங்க, 1 பேதுரு 1வது அதிகாரம் 18-19 வசனம். 1 பேதுரு 1:18-19. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையின் என்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. சோ இங்க வந்து பேதுரு என்ன எழுதுறாருன்னா, உங்களுடைய மீட்பு வந்து எப்படி நடந்திருக்கு, வாட் வாஸ் யூஸ்ட் இன் யோர் ரிடம்ஷன். உங்களை மீட் எடுக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன யூஸ் பண்ணார் அப்படின்றத ரொம்ப பிளைனா சிம்பிளா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, யூஷுவலா மீட்புன்ற வார்த்தை வந்து என்ன அர்த்தம்னா, யூ பே அன் அமௌண்ட் டு கெட் சம்திங் பேக். அதாவது எப்படி சொல்லணும்னா, ரேன்சம் சொல்லலாம். ரேன்சம்னா என்னது, இப்போ ஏதோ ஒருத்தன் வந்து ஒருத்தனை பிடிச்சி வச்சிருக்கான், ஒருத்தனை கடத்தி வச்சிருக்கான். அந்த கிட்னாப்பர் உடனே என்ன கேட்பான், எனக்கு ஒரு ரேன்சம் கொடு, அந்த ரேன்சம் கொடுத்தா நான் அவரை ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படின்வான். ஸோ நீங்க இப்போ அந்த ரேன்சம் பே பண்ணோன்னா அவர் என்ன பண்ணுவார், ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதே போலதான் முழு மனுக்குலமும் பாவத்துக்குள்ள சிக்கி இருந்துச்சு, இருளின் ராஜ்யத்துக்குள்ள இருந்துச்சு. கொலோசியர் 1:13 போட்டிருக்கல, இருளின் ராஜ்யத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணார், மீட்டெடுத்து அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க பண்ணார். சோ நம்ம முழு மனுக்குலமும் பாவத்திற்குள்ளேயும் இருளின் ராஜ்யத்துக்குள்ளேயும் உள்ள மாட்டிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அங்க இருந்து வெளியே மீட்டு நம்மளை வெளியே எடுக்கணும். அதுக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த விலைக்கிரயம் என்னன்னா, ஏதோ ஒரு பொண்ணோ வெள்ளியோ அந்த மாதிரி ரொம்ப ப்ரெஷியஸ் திங்ஸ் கொடுக்கல. அதுதான் பேதுரு என்ன சொல்றாரு, அழிகிற வஸ்துக்களாகிய பொண்ணும் வெள்ளியும் வச்சு கிடையாது. கோல்டு அண்ட் சில்வர்லாம் என்னதுங்க, கரப்டபிள் திங்ஸ். அதெல்லாம் ஒன் டே கரப்ட் ஆயிரும், ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். அதை வச்சு உங்களை மீட் எடுக்கல. எப்படி உங்களை மீட் எடுத்தாராம், இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற the blemishless blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்து மாசற்ற ரத்தத்தினால என்ன பண்றாராம், உங்களை மீட் எடுத்தார். சிம்பிளா சொல்றேன், உங்களுக்கு மீட் இது நல்லா புரிஞ்சிடும். இது புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடுங்க. இப்போ நீங்க வந்து இந்த யூஸ்வலா வந்து இந்த லோன்லாம் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த கோல்டு லோன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோல்டு வச்சு அவங்க லோன் தருவான். ஸோ கோல்டு இருக்கு உங்ககிட்ட, ஒரு 100 சவரன் கோல்டு இருக்கு, 100 சவரன்ஸ் ஆஃப் கோல்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு லோன் தேவைப்படுது. உடனே நீங்க என்ன டிசைட் பண்ணிட்டீங்க, சரி ஒரு 50 சவரன் எடுத்துட்டு போய் நம்ம என்ன பண்ணுவோம், பேங்க்ல கொண்டு போய் பிளெட்ஜ் பண்ணுவோம். தெரியுமா? முக்காவாசி பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நிறைய பேர் இதை பண்ணியிருப்பீங்க. அதை போய் பிளெட்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், 50 சவரன் எடுத்துட்டு பேங்க்குக்கு போறோம். பேங்க் பண்ணிட்டு சொல்றோம், சார் ஐ வாண்ட் கோல்டு லோன், எனக்கு ஒரு கோல்டு லோன் தேவைப்படுதுன்னா அவர் கேட்பாரு, ஓகே நீங்க எவ்வளவு கோல்டு கொடுக்க போறீங்க பிளெட்ஜா அப்படின்னா, அவரு 50 சவரன் கொடுக்குறோம். 50 சவரன்னா 50 × 8, கிட்டத்தட்ட வந்து 50 × 8னா கிட்டத்தட்ட எத்தனை வருது, 40 கிராமா? 40 இல்ல, என்ன சிஸ்டர், 400 கிராம்ஸா? ஓகே 400 கிராம்ஸ். லேடிஸ்லாம் கரெக்டா சொல்லிடுவாங்க கோல்டுன்னு ஒன்று டப்புன்னு. 400 கிராம்ஸ் என்ன பண்ணிடுவோம், எனக்கு டக்குன்னு மைண்ட்ல வரல, அவங்களுக்கு வந்துருச்சு டக்குன்னு. எடுத்துட்டு போய் கொடுக்குறோம். கொடுத்துட்டு அவன் சொல்லுவான், ஓகே இந்த 400 கிராம்ஸ் நாங்கள் எடுத்துக்கிறோம், இதுக்கு நாங்கள் இவ்வளோ பணம் தரோம் அப்படின்னு அவன் ஒரு பணம் கொடுத்துருவான். 400 கிராமுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 40 லட்சம் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. 40 லட்சம் வாங்கிக்கிறீங்க, வாங்கிட்டு வரீங்க, வந்துட்டு அவன் சொல்லுவான், இதுக்கு வந்து நீங்க மந்த்லி இவ்வளவு ரீபேமெண்ட் கொடுக்கணும், இன்ட்ரெஸ்ட் பிளஸ் பிரின்சிபல் இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். ஸோ நீங்க மாசம் மாசம் கட்டிட்டே வரீங்க. ஒரு நாள் வந்து உங்களுக்கு ஒரு லம்சமா ஒரு அமௌண்ட் வந்துருச்சு, ஒரு 35-40 lakhs வந்துருச்சு. ஸோ நவ் யூ ஹேவ் டிசைடட் டு டேக் பேக் தட்
கோல்டு பேக். அந்த நீங்க வந்து இப்ப அந்த காசை கொடுத்து முழுமையா மீட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அந்த 40 லட்சத்தை தூக்கிட்டு நேரம் பேங்க்குக்கு போய் கொடுக்குறீங்க. கொடுத்தோடனே அவன் வாங்கிட்டு கோல்டை ஃபுல்லா உங்க கையில கொடுத்துருவான். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 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 லெட்டரும் கொடுத்துருவான். என்ன லெட்டர் கொடுப்பானா, இந்த கோல்டை முழுமையாக இந்த கஸ்டமர் சோ கஸ்டமர் வந்து அதை என்ன பண்ணிட்டாரு, திரும்ப மீட்டு எடுத்துட்டாரு, இதுக்கான ஃபுல் பேமெண்ட் அவர் கொடுத்துட்டாரு, இட் இஸ் ஃபுல்லி பெய்டு, கோல்ட் லோன் இஸ் ஃபுல்லி பெய்டு, அந்த கோல்ட் ஹஸ் பீன் கிவன் பேக் டு த கஸ்டமர், அதுக்கான எல்லாத்தையும் விலைக்கிரயத்தை கொடுத்துட்டாரு, அதுக்கான ரான்சம் அவர் பேமெண்ட்டை ஃபுல்லா கொடுத்துட்டாருன்னு சொல்லி சைன் போட்டு கொடுத்துருவான். நீங்க கோல்டை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து லாக்கர்ல வச்சிருவீங்க. இப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்போ அடுத்த 2 நாள் கழிச்சு அதே பேங்க்ல இருந்து ஒரு ஸ்டாஃப் வராரு. வந்துட்டு நீங்க 40 சவரன் கோல்டு வச்சிருந்தீங்கல்ல பேங்க்ல, அதை நீங்க இப்போ திருப்பி கொடுக்கணும், அதை எப்படி நீங்க பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க அதுக்கு என்ன பதில் சொல்வீங்க? யூ வில் ஷோ த ரிசிப்ட். இந்த பாருங்க, நான் 40 சவரன் வச்சிருந்தேன் உண்மைதான், ஆனா 2 நாளைக்கு முன்னாடி நான் போய் ஃபுல் அமௌண்ட்டையும் கொடுத்து அதை நான் என்ன பண்ணி விட்டேன், மீட்டு எடுத்து விட்டேன். இப்போ புரியுதுங்களா? ஐ ஹேவ் ரிடீம்ட் இட் பேக், மீட் எடுத்துட்டேன். இப்போ இது எனக்கு சொந்தம், இது உங்களுக்கு சொந்தம் இல்ல, பாருங்க மீட் எடுத்ததுக்கான ரசீது இதுதான், ஃபுல்லி பெய்ட் அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. புரியுதுங்களா இல்லையா? இன்னைக்கு நீங்களும் முழுமையாக பிசாசின் பிடியிலிருந்து மீட்டு எடுக்கப்பட்டு விட்டீர்கள். பாவத்தின் பிடியிலிருந்து முழுமையாக உங்களை மீட்டு எடுத்தாச்சு. இருளின் அதிகாரத்திலிருந்து முழுமையாக உங்களை மீட்டு எடுத்தாச்சு. இப்போ எவனாவது வந்து டேய் நீ ஒரு பாவி அப்படின்னு சொன்னா நீங்க ரசீதை காட்டணும். எந்த ரசீதை காட்டணும்? இயேசுவோட ரத்தத்தை எடுத்து காட்டணும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு உங்ககிட்ட இருக்க ரெசிப்ட் வந்து பிளட் ஆஃப் ஜீசஸ் தான். யாராவது கிரண்பாலே நாளைக்கு வந்து உங்களை பாவின்னு சொன்னாலும் நீங்க என்கிட்ட என்னன்னு சொல்லணும்? இல்ல பிரதர், சாரி பிரதர் கிரண்பால், ஐ எம் ரிடீம்ட், பாருங்க பிளட் ஆஃப் ஜீசஸ் has been paid for me, இயேசுவோட ரத்தம் எனக்காக என்ன பண்ணப்பட்டிருக்கு, சிந்தப்பட்டிருக்குன்னு சொல்லி உடனே டக்குன்னு எதை எடுத்து வசனத்தை காட்டணும்? 1 பேதுரு 1:18-19. சிஸ்டர் படிங்க. 1 பேதுரு 1:18-19. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்கள் ஆகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இங்க ஏன் வந்து இந்த பாருங்க, இந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க. என்ன வார்த்தைன்னா குற்றமில்லாத அப்படின்ற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? குற்றமில்லாத ரத்தத்தினாலே, பிளெமிஷ்லெஸ், லேம்ப் வித்தவுட் பிளெமிஷ் இங்கிலீஷ்ல வருது. தமிழ்ல வந்து குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற ரத்தத்தினாலே. இந்த குற்றம் இல்லாத மாசற்ற என்ற வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். இங்கிலீஷ்ல வந்து பிளெமிஷ்லெஸ், வித்தவுட் ஸ்பாட் அப்படின்னு வருது. இது 2 வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். ஏன் அவரை வந்து குற்றம் இல்லாத மாசற்றன்றத பேதுரு ஹைலைட் பண்ணி இங்க எழுதுறாரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இயேசு மேல எந்த பாவமும் கிடையாது, அவர் மேல எந்த சாபமும் கிடையாது, எல்லாம் தெரியும். ஆனா ஏன் பேதுரு ரொம்ப ஹைலைட் பண்ணி எழுதுறாரு தெரியுமா? குற்றம் இல்லாத மாசற்ற வெளியேறப்பெற்ற. பேதுரு வந்து ரொம்ப ரொம்ப ஹைலைட் பண்ணுவார். இயேசோட ரத்தத்தை வந்து பிரஷியஸ் பிளட் நிறைய இடத்துல பேதுரு வந்து சொல்லுவார். அவர் ஏன் வந்து பேதுரு அப்படி சொல்லுவாருன்னா, நம்ம வந்து மாசற்றவர்கள் கிடையாது, கரெக்டா இல்லையாங்க? நம்ம மாசற்றவர்கள் கிடையாது, நம்ம குற்றம் இல்லாதவர்கள் கிடையாது, நம்ம வெளியேறப்பட்டவர்கள் கிடையாது. அதனால பேதுரு என்ன எழுதுறாருன்னா, எப்பா நீ குற்றம் உள்ளவன் தான், உன்கிட்ட நிறைய குறைவு இருக்கு, உன்கிட்ட உன் வாழ்க்கைய பார்த்தா அவ்வளவுதான், உன் வாழ்க்கையில வந்து நன்மையான காரியங்கள் எதுவுமே இல்லை, உன் வாழ்க்கை ஃபுல்லா என்னது பிரச்சனையா தான் இருக்குது, பாவத்தின் பிடியில நீ மாட்டிட்டு தான் இருக்கிற, ஏகப்பட்ட குற்றம் இருக்கு உன் மேல. ஆனால் பேதுரு என்ன சொல்ல, ஆனால் இயேசு கிறிஸ்து தம்முடைய மாசற்ற குற்றம் இல்லாத வெளியேறப்பட்ட ரத்தத்தை குற்றமுள்ள மாசுள்ள வெளியேற, அதாவது எப்படி சொல்றது, ஒரு சாதாரண மனுஷனாகிய உனக்கு கொடுத்திருக்காருன்றார். புரியுதுங்களா உங்களுக்கு? யூ அண்டர்ஸ்டாண்ட் தி பேமெண்ட், தி வேல்யூ ஆஃப் தி பேமெண்ட். நான் ரொம்ப மோசமானவங்க, ஆனா எனக்கு கொடுக்கப்பட்ட பேமெண்ட் எப்படிப்பட்ட பேமெண்ட்? வெளியேறப்பட்ட பேமெண்ட் தான். ஐ எம் ஜஸ்ட் அ காமன் மேன், நான் ஒரு சாதாரண மனுஷன், குற்றமுள்ள மனுஷன். ஆனா எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தமா? குற்றமில்லாத மாசற்ற ரத்தமா. இதுதான் வந்து மீட்புல நடந்துச்சு. யூசுவலா வந்து
இந்த 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 மீட்பு வந்து எப்படி நடக்கும்னா, இப்ப நீங்க பேங்க்ல வந்து 400 கிராம் வச்சிருந்தீங்க. 40 சவரன் 400 கிராம் வச்சீங்க. நீங்க அதுக்கு ஈக்குவலன்ட்டான அமௌண்ட் தானே குடுத்து அத எடுப்பீங்க. கரெக்ட்டா இல்லையா சிஸ்டர்? இல்ல இல்ல அதுக்கு ரொம்ப ஜாஸ்தியா 400 கிராமுக்கு பதிலு 1000 கிராமுக்கு காசு குடுப்பீங்க போயி? கிடையாது. அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட் தான் குடுப்பீங்க. கரெக்ட்டா? 400 கிராமுக்கு என்ன குடுக்கணுமோ அத குடுத்து தான் அத என்ன பண்ணுவீங்க? மீட் எடுப்பீங்க. ஆனா இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு ஈக்குவலான அமௌண்ட்ட குடுக்கலையாம். ஹி மேட் அன் ஓவர் பேமெண்ட். இது 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 புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பயமே போயிரும். இயேசு வந்து ஈக்குவல் அமௌண்ட் குடுத்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், சரி சரி ரைட் ஓகே கொஞ்சம் யோசிக்கலாம். அவர் ஓவர் பேமெண்ட்லாம் குடுத்துட்டாரு. கிரண் பாலுக்கு ஈக்குவல் அமௌண்ட் குடுக்கலையா, கிரண் பாலுக்கு ஓவர் பேமெண்ட் குடுத்திருக்காரு அவரு. கிரண் பால் ரொம்ப மோசமானவன், பாவம் பாவம் பண்ணியிருக்கிறான், ரொம்ப வாழ்க்கையில ஒன்றும் பெருசா ஒன்றும் சாதிக்கல, அந்த மாதிரி வாழ்ந்தவனுக்கு அவர் குற்றம் இல்லாத மாசற்ற பரிசுத்த ரத்தத்தை கொடுத்திருக்காரு. இதுதான் மீட்புல நடந்துச்சு. ஹல்லேலூயா. ஆமென். இதுதான் மீட்புல நடந்துச்சு. அதனாலதான் பாருங்களேன், பிசாசு வந்து பயப்படுற ஒரு பெரிய ஆயுதம் வந்து இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் தான். இன்னைக்கு ஏன் வந்து சபைக்கு வந்து இந்த சத்தியத்தை வந்து தெரியாம பிசாசு பாத்துக்கிறான் பாருங்களேன். இன்னைக்கு சபைக்கு இந்த சத்தியம் தெரியவே இல்லை. நிறைய சபைகள் வந்து பயந்துகிட்டே இருக்காங்க பிசாசை பார்த்து. ஏன்னா இயேசுவோட ரத்தத்தின் வல்லமையும் இயேசுவோட ரத்தத்தின் மகத்துவத்தையும் அவங்க அறியாதனாலதான் பிசாசு பயப்படுறாங்க. வாங்க வெளிப்படுத்தல் புஸ்தகம் ரெவலேஷன் வெளிப்படுத்தல் புஸ்தகம் 12வது அதிகாரம் 11வது வசனம் 12-11 சிஸ்டர். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். யாரை ஜெயித்தார்கள்? பிசாசை ஜெயித்தார்கள். And they overcame him by the blood of the lamb and the word of their testimony, and they did not love their lives to the death. See, பிசாசை ஏன் ஜெயிக்கணும் நம்ம பாருங்க. அதுக்குதான் முந்தின வசனத்தை படிங்க. Why should you overcome the devil, or why should you put the devil down? 10வது வசனத்தை போடு விஜய். 12:10. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். சகோதரர்களை குற்றம் சுமத்துறவன், இரவும் பகலும் குற்றம் சுமத்துறவன் யாராங்க? யாரு? பிசாசு. குற்றம் அவனோட வேலை என்னதான்? சகோதரர்களை குற்றம் சாட்டி கொண்டே இருக்கணும். அக்யூசர் ஆஃப் த பிரதரன். இதுதான் அவனுடைய வேலையை. பிசாசு வந்து குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஃபர்ஸ்ட் யாரை பத்தி தெரியுமா குற்றம் சொன்னா? முதல்ல யாரை பத்தி குற்றம் சொன்னா? கரெக்டா பதில் சொல்லுங்க. யாராவது? ஆண்டவரை பத்தியே குற்றம் சொன்னாங்க. ஆதியாகமம் 3ல யார தப்பா சொன்னான் அவன்? ஏவாள்கிட்ட வந்து ஆண்டவரை பத்தியே தப்பா சொன்னான். இன்னைக்கும் உங்ககிட்ட அததான் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒன்னு ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டாரு, நீ இப்படியேதான் இருப்ப, உன் வாழ்க்கை உருப்படாது, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் எனக்கு ஏன் தெரியுதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா எல்லார் மனசுலயும் தானே வருது. எல்லார் மனசுலயும் தான் வந்துட்டு இருக்கு, உங்க மனசுல மட்டும் வரல. உன் வாழ்க்கைலாம் ஒன்னும் போகாது, நீ உன் வாழ்க்கை பல்ஸ் என்னது பைபாஸ்ல போயிட்டு இருக்கு. கர்த்தரை ஒன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண, கர்த்தர் அவர் ஆசீர்வதிப்பார், இவர் ஆசீர்வதிப்பார், ஒன்ன மட்டும் ஆசீர்வதிக்க மாட்டாரு. அவன் ஏவாள்கிட்ட போய் இந்த பொய்யதான் சொன்னான். கடவுள் மேலே குற்றத்தை வச்சுட்டான் போய். அந்த வசனத்தை இருப்போம். ஆதியாகமம் 3. ஆதியாகமம் 3 படிங்க சிஸ்டர். 1ல இருந்து படிங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ என்ன பண்றான்?
ஆண்டவர் உன்னை நிஜமா நேசிக்கிறாரா அப்படின்னு உங்ககிட்ட ஒரு கொஸ்டினை போட்டுருவோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா கொஸ்டின் பண்ணி விட்டுருவோம். ஒரு கொஸ்டின் உங்க மனசுல ஒரு கேள்வியை கிளப்பி விட்டுருவோம். கிரண், நீ நினைக்கிற ஆண்டவர் உன்னை நேசிக்கிறாருன்ட்டு அப்படி ஒன்றும் தெரியலையே, ஒன்றும் தெரியலையே, உன் லைஃபை பார்த்தா ஒன்றும் தெரியலையே, கொஞ்சம் உன் லைஃபை கொஞ்சம் நல்லா பாரு அப்படின்னு உங்களே பார்க்க வச்சிருவோம். ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை போய் கண்ணாடியில பார்த்தோன்னே அவ்வளவுதான் அப்செட் ஆயிருவீங்க. சரி, இன்னைக்கு ஏன் பாதி பேர் அப்செட்டா இருக்காங்கன்னா டெய்லி கண்ணாடியை பார்த்துட்டு இருக்கனால தான். யார் மூஞ்ச பாக்குறீங்க? கண்ணாடியில யார் மூஞ்சுங்க தெரியும்? உங்க மூஞ்சி தெரியுமா இல்ல வேற யார் மூஞ்சா தெரியுமா? உங்க மூஞ்சா தெரியும். அதை பார்த்துட்டு ஐயோ என்ன ஆண்டவரே, இன்னும் கொஞ்சம் வெள்ளையா இருந்தா நல்லா இருந்திருக்குமே ஆண்டவரே, இன்னும் கொஞ்சம் ஹைட்டா இருந்தா நல்லா இருந்திருக்குமே ஆண்டவரே, இன்னும் கொஞ்சம் ஐப்ரோ இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்குமே ஆண்டவரே, இன்னும் கொஞ்சம் பல்லு அப்படி இருந்தா நல்லா இருந்திருக்குமே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பிசாசு நம்மளுடைய நமக்குள்ள இருக்கிற குறைவுகளை தான் பார்க்க வைப்பான். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? கண்ணாடியை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தெரியும்? உங்க உங்க மூஞ்சில எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு பிம்பிள் இருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் தெரியும் உங்களுக்கு. பாத்திருக்கீங்களா? உங்க உங்க முகத்துல நிறைய நல்ல நல்ல காரியங்கள் இருக்கும். அதுக்காக என்னைக்கு ஆண்டவர் நன்றி சொல்லியிருக்கீங்களா? என்னைக்காவது கண்ணாடியை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு பல்ல பார்த்து எவ்வளவு அழகான பல்லு கொடுத்திருக்காரு, இந்த பல்ல வச்சு எவ்வளவு அழகா நான் மட்டன் சாப்பிட முடியுது, இந்த பல்ல வச்சு எவ்வளவு அழகா நம்ம பீஃப் சாப்பிட முடியுது அப்படின்னு என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? ஏங்க இந்த பல்லு இருக்கனாலதான் உங்களால நான்வெஜ் சாப்பிட முடியுது. நிறைய பேர் பல்லு இல்லாம கஷ்டப்படுறான் நான்வெஜ் சாப்பிட முடியாம. அதுக்கு எனக்கே யோசிச்சிருக்கீங்களா? நானும் யோசிச்சிருக்கேன். பரவாயில்ல ஆண்டவரே, பல்லு நல்ல பல்லா கொடுத்துருக்கீங்க, நல்ல கறி சாப்பிட முடியுது உட்காந்து. என்னங்க கரெக்டா இல்லையாங்க? ரெண்டு மூக்கும் சரி, ரெண்டு மூக்குல சரி, ஒரு மூக்குல இருக்கிற ரெண்டு ஓட்டையும் ஒழுங்கா வேலை செய்யுது. காத்து ஒழுங்கா உள்ள போது, ஒழுங்கா வெளியே வருது. எத்தனை பேர் உலகத்துல மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கானே. ஆனா இதெல்லாம் நமக்கு தோணாது பாருங்க. கண்ணாடியை பார்த்தோன்னே ஏதோ ஒரு குறை இருக்கும் மூஞ்சில. அதுதான் கரெக்டா பிசாசு சொல்லலாம். பாத்தியா உன் மூஞ்சி பாரு எப்படி இருக்கு பாரு, உன் மூஞ்சி மொகர கட்டியும், நீ எல்லாம் எங்க விளங்குவ வாழ்க்கையில. அதுவும் ஆண்களோட பெண்களுக்கு அதிகமா தோணுது. எங்க நீ இப்படி இருக்கிற, உனக்கு ஏன் மாப்பிள்ளை கொடுப்பான், இப்படி இருக்கிற நீ. கடவுளை பார்த்தா மாப்பிள்ளை கடவுள் கூட்டிட்டு வருவாரு. நம்ம மாப்பிள்ளை கடவுளை தேடுறதை விட்டு மாப்பிள்ளை தேடுறோம். அதனாலதான் மாப்பிள்ளை வரதுக்கு லேட் ஆகுது. என்னங்க கரெக்ட் தானே? கடவுளை தேடணும். கடவுள் தேடினா மாப்பிள்ளை கடவுள் கூட்டு வருவாரு. நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு என்னங்க பண்றது பிரதர்? சீக்ரெட் ஆஃப் மேரேஜ் அது ஒரு கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன். யாராவது மாப்பிள்ளை பொண்ணு தேடுறீங்கன்னா கடவுளை தேடிடுங்க ஃபர்ஸ்ட். அவர்கிட்ட சொல்லிருங்க. பெட்டிஷனை கொண்டு போய் அதை விட்டுட்டு ஷாதி.com இந்த .com அந்த .com போறதுக்கு பதில் God.comக்கு போய் உங்களுடைய பயோடேட்டா அவர்கிட்ட கொடுத்துருங்க. ஆண்டவரே இதான் பயோடேட்டா, இதான் போட்டோ, நீங்க நல்ல பையனை நல்ல பொண்ணை கொண்டு வந்துருங்க ஆண்டவரே என் பிள்ளைக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா கடவுள் கொண்டு வந்துருவார். நம்ம அலையவே வேண்டாம். நான் சொல்றேன் பாருங்க, அவர் சூப்பரா பண்ணி முடிச்சிருவார். God is the best match maker. டெரிக் பிரின்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஊழியக்கார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இஸ் நோ மோர், ஹி பாஸ்ட் அவே. அவர் அவரோட அழகான புக் எழுதியிருக்காரு. அதை படிச்சு பாருங்க. நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் படிச்சேன். அந்த புக்கெல்லாம் பொண்ணு தேடிட்டு இருக்கும் போது அந்த புக், இதான் நம்மளுக்கு என்ன வேலை, பொண்ணு தேடுறதுக்கு போது ஏதாவது புக்கை வாங்கி எப்படி பொண்ணு தேடுவது எப்படி அப்படின்னு புக்கெல்லாம் படிச்சேன் நான். அவங்க டெரிக் பிரின்ஸ் எழுதியிருப்பாரு. God is a matchmaker ஒரு புக் இருக்கு, போய் வாங்கி படிச்சு பாருங்க. இஃப் யூ ஹேவ் சில்ட்ரன் who are லுக்கிங் ஃபார் a bride or a groom, encourage them to read. இந்த மாதிரி புக்கெல்லாம் படிக்க சொல்லுங்க. so that they will choose a godly partner. ஒரு நல்ல தேவ மனுஷனையோ மனுஷியோ அவங்க என்ன பண்ணுவாங்க, தேர்ந்தெடுப்பாங்க. ஆமென். சோ முதல்ல என்ன பண்றான், ஏவால கேள்வி கேட்க வச்சுட்டான். ஆண்டவர் நிஜமா சொன்னாராப்பா, யோசிச்சு பாரு, நிஜமா சொன்னாரா? நம்ம அட்மின் இந்த மாதிரி புக் எல்லாம் கரெக்டா போட்டுருவான். ஏன்னா அவனும் பொண்ணு தேடிட்டு இருக்கான். கரெக்டா போட்டுருவான் அவனும். சொன்ன உடனே போட்டுட்டான் பாருங்க. சோ ஏவால என்ன கேள்வி கேட்க வைக்கிறான் பாருங்க, ஆண்டவர் நிஜமா சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு. 2வது வசனம் படிங்க சிஸ்டர். 3:2 ஆதியாகமம் 3:2. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்ரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால், அவனும் புசித்தான். போதும். அதாவது ஆண்டவர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருந்தாருன்னா 2வது அதிகாரத்துல, சாப்பிடாத, எல்லாத்தையும் சாப்பிடு, இதை மட்டும் சாப்பிடாத, சாப்பிட்டா நீ
மரித்து போவாய். அது என்ன மரணத்தை பத்தி போட்டிருக்குன்னா ஆவியில மரணம். இட் இஸ் நாட் டாக்கிங் அபவுட் இமீடியட் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பிசிக்கல் டெத். அதாவது உடனே அவங்க வந்து மாம்சத்துல மறிச்சிருவாங்க அப்படின்றத சொல்லல. ஆவியில மரணம். ஆவியில தேவனுக்கும் அவங்களுக்கும் என்ன உண்டாயிரும், ஒரு செப்பரேஷன் வந்துடும். தேவனை விட்டு விலகிடுவாங்க ஆவியில. அதுலதான் வந்து ஆண்டவர் சொல்றாரு. இவன் என்ன சொன்னான், ஆண்டவர் சொல்லாததெல்லாம் சொல்றான். கரெக்டா? இங்க பிசாசு சொன்னது எதுவுமே ஆண்டவர் சொல்லலங்க. அது தெரியுமா உங்களுக்கு? 3வது அதிகாரத்துல பிசாசு ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்றான் பாத்தீங்களா, அது எதுவுமே ஆண்டவர் சொல்லல. நீ சாப்பிட்டு அவன் கண்ணு திறக்கும், நீ தேவர்களை போற மாறிடுவா, அப்படி இது ஏதாவது ஆண்டவர் சொன்னாரா அவன்கிட்ட? இது ஏதாவது இந்த டீட்டெயில் ஏதாவது சொன்னாரா? சொல்லவே இல்லை. இன்னைக்கும் பிசாசு இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கான். ஆண்டவர் சொல்லாததெல்லாம் நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுதான் நடந்துகிட்டு இருக்கீங்க. டுடே the enemy is going around spreading lies as if God had told those things. ஆண்டவர் இதுதான் ஆண்டவர் சொன்னார், இதான் ஆண்டவர் சொன்னார்னு பிசாசு பேசிக்கிட்டு இருக்கான் போய். எத்தனை பேருக்கு புரியுதுங்க நான் சொல்றது? இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு இருக்கிற யங் ஜெனரேஷனுக்கு. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. they are believing the lies as if God has told those lies. God has told those things. ஆண்டவர் சொன்னான்னு சொல்லி அவங்க பொய்களை நம்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கே யங் ஜெனரேஷன் வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தப்பான காரியங்களை நம்புறது காரணம் இன்னைக்கு நிறைய இந்த எல்ஜிபிடி ப்ராப்ளம்லாம் போயிட்டு இருக்குல்ல, வேர்ல்டு ஃபுல்லா எல்ஜிபிடி ப்ராப்ளம், மல்டிபிள் ஜெண்டர்ஸ்லாம் எல்லாம் என்ன நினைக்கிறான்னா, ஆண்டவர் வந்து ஆணும் பண்ணி மட்டும் உருவாக்கல, இன்னும் நிறைய பேரை உருவாக்கி இருக்கிறார்ல அப்படின்னு அவனுக்குள்ள வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி காரியங்களை விதைக்க ஆரம்பிச்சிது. இதை வந்து கிறிஸ்தவத்துக்குள்ளே சில சபைகளே இதை பண்ணிட்டு இருக்கு. எனக்கே தெரியும் சில சர்ச்சஸ்ல வந்து they have accepted LGBT. சொல்றாங்க இல்ல, ஆண்டவர் வந்து ஆணும் பெண்ணையும் உண்டாக்குனார், ஆணும் பெண்ணும் ஒண்ணு சேரலன்னா பரவாயில்ல, ஆணும் சேர்ந்துக்கோ, பெண்ணு பொண்ணு சேர்ந்துக்கோன்ட்டு சர்ச்சஸே சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க. தப்பு கிடையாது அப்படின்ட்டானுங்க. அதுதான் சொல்றேன். எப்படி வருது இதெல்லாம்? ஆண்டவர் சொல்லாததை இவர்கள் சொன்னது போல பேசிக்கிட்டு இருக்காரு. இதுதான் பிசாசு பண்ணுவோம். ஆண்டவர் சொல்லாததான் நம்ம கிட்ட சொல்லுவோம். சோ எப்பவுமே உங்களுக்கு ஒரு மனசுல ஒரு தாட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், I will tell you how to counter negative thoughts. எப்படி ஒரு தாட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 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 எண்ணம் வந்து வேதத்துல இருக்கான்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட். சிம்பிளா ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு ஒரு தாட் வருது. என்ன தாட் வருதுன்னா, அவ்வளவுதான், என் வாழ்க்கையில நான் முன்னேறவே முடியாது, என் வாழ்க்கையில நான் வந்து இப்படியே தான் இருக்கணும், நான் வாழ்க்கையில பெருசா வளர முடியாது, இப்படியே வண்டியை ஓட்ட வேண்டியதான், கைக்கும் வாய்க்கும் பத்தாம, தமிழ்ல சொல்லுவாங்களே கைக்கும் வாய்க்கும் இருந்தா போதுன்ற மாதிரி அப்படியே வண்டியை ஓட்ட வேண்டியதான் அப்படின்னு தாட் வந்துச்சுன்னா போய் பைபிள்ல தேடுங்க, இது எங்க எழுதியிருக்காரு ஆண்டவன் தேடுங்க. எங்கெங்க போட்டிருக்கு கைக்கும் வாய்க்கும் இருந்தா போதுன்ட்டு? வனாந்திரத்துல கூட வந்து மண்ணாவும் காடையும் தண்ணீரும் எப்படி இருந்துச்சான்? மிகுதியா தான் இருந்துச்சான். எங்க? வில்டர்னஸ்லயே. யாராவது வில்டர்னஸ்ல வந்து நான்வெஜ் சாப்பிடுவாங்களா? பாத்திருக்கீங்களா? வில்டர்னஸ்னா எல்லாரும் ரசம் சாப்பாடும் கொஞ்சோண்டு கூட்டம் வச்சு சாப்பிடுவாங்க. அவனுங்க வில்டர்னஸ்ல என்ன சாப்பிட்டானுங்களா? காடை சாப்பிட்டானுங்களாம். வில்டர்னஸ்ல ஃப்ரெஷ் மண்ணா டெய்லி மண்ணா வரும். இவ்வளவுக்கும் வந்து மண்ணாவும் காடையும் வந்து ஆண்டவர் திட்டமே கிடையாது. அது வில்டர்னஸ்ல ஒரு எப்படி ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட். ஸ்டாப் கேப்னா என்னது? கானான் தேசம் போற வரைக்கும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உணவு. போற வரைக்கும் இந்த ட்ரெயின்ல எல்லாம் போவீங்க தெரியுமா, டிராவல் பண்ணும்போது போற வரைக்கும் என்ன இருக்கோ சாப்பிடுவீங்கல்ல, அந்த மாதிரி கொடுத்தது. அதுவே அந்த அளவுக்கு இருந்துச்சான். ஆண்டவர் சித்தம் வந்து பாலும் தேனும் தான். சோ இந்த மாதிரி தாட் வந்தேன்னா உடனே நீங்க பாக்கணும், பைபிள்ல எங்க ஆண்டவர் இப்படி சொன்னார். நான் ஒரு தடவை இப்படிதான் பாருங்களேன், படிச்சுக்கிட்டே இருந்தேன். பைபிள்ல படிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு வாட்டி உபாகமம் 8க்கு வந்தேன். 8க்கு வந்து படிச்சோன்னா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. வாங்க உபாகமம் 8 வாங்க. இந்த மாதிரி வசனம் உங்க கண்ணுக்கு தெரியுமான்னு தெரியல, எனக்கெல்லாம் இந்த மாதிரி வசனம் தான் கண்ணுக்கு தெரியுது. உபாகமம் 8:9. 8:7 இருந்து படிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதளஞ்செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்பா இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில்
உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். நீ புசித்து திருப்தி அடைந்து. திருப்தி அப்படின்னா என்னதான், என்ன அர்த்தமாங்க? நல்லா சாப்பிடுன்னு அர்த்தம். சிம்பிளா சொல்றேன். எனக்கெல்லாம் முதல் தடவை இந்த வசனத்தை படிச்சோன்னே ஆண்டவருக்கு அவ்வளவு நன்றி சொன்னேன். ஆண்டவரே ரொம்ப நன்றி ஆண்டவரே, நல்லா சாப்பாடு சாப்பிடுன்னு சொல்லிட்டீங்க ஆண்டவரே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எங்க போனாலும் வந்து என்ன சொல்றானுங்க, சாப்பிடாத, அதை பண்ணாத, இதை பண்ணாத. ஆனா என்னோட ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்னைக்காவது உங்க பிள்ளைகளுக்கு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அதாவது நீங்க வந்து ரொம்ப எல்லாம் பெருசா தியாலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் தேவையில்லை. என்னைக்காவது உங்க பிள்ளைங்களை டேபிள்ல, டைனிங் டேபிள் உட்கார வச்சுட்டு ஒரு சைடு பிரியாணி, ஒரு சைடு சிக்கன் 65, ஒரு சைடு மட்டன் கட்லெட் எல்லாம் வச்சுட்டு, பாரு ஆளுக்கு ஒரு பீஸ் தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்களா? உங்க பிள்ளைங்களுக்கு என்னைக்காவது பண்ணிருக்கீங்களா? அப்படி ஒரு பீஸ் தான் சாப்பிடணும், 2வது பீஸ் எடுத்த கையை உடச்சிருவோம் ஒன்னு அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? சிஸ்டர் விஜய் சொல்லுங்க சிஸ்டர், அப்படிதான் பண்ணீங்களா நீங்க? ஒரு பீஸ் தான் எடுக்கணும். ஒரு பீஸ் மட்டன், ஒரு பீஸ் சிக்கன், பிரியாணி ஒரு கரண்டி தான் போடணும், அதுக்கு மேல சாப்பிட்டா இருக்கு உனக்கு அது அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? நீங்களே வந்து உங்க பிள்ளைங்களை சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லும் போது உங்க ஆண்டவர் எப்படி சாப்பிடாத சாப்பிடாத சாப்பிடாதன்னு சொல்லுவாரு? சொல்லுங்க. நீங்களே வயிறு நிறைய சாப்பிடுன்னு சொல்றீங்க உங்க பிள்ளைங்கள. நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிடு, இன்னும் கொஞ்சம் சாப்பிடு, இன்னொரு பீஸ் வச்சுக்கோ, இன்னும் நல்லா சாப்பிடு, அப்படி சாப்பிடு, இப்படி சாப்பிடு நீங்களே சொல்லும் பொழுது ஆண்டவர் எப்படி உங்களை வந்து அரை வயிறு சாப்பிடு, கஞ்சி குடி, சாப்பிடாம இரு இப்படி சொல்லுவார் ஆண்டவர் என்னைக்காது? சொல்லுங்க. நீ சாப்பிடாம இருந்தாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அரை வயிறு சாப்பிட்டாதான் எனக்கு பிடிக்கும். இதெல்லாம் வந்து பிசாசு வந்து நமக்கு சொல்லி கொடுத்த பொய் உபதேசங்கள். அதனாலதான் சொல்றேன், எந்த எந்த காரியமாவது உங்க மனசுல வந்து உங்களை பாதர் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா உடனே அதை வந்து பைபிள்ல இருக்கான்னு பாருங்க. ஆண்டவர் சொல்லியிருக்காரா? இல்ல. ஆண்டவர் சொல்லல, நான் எதுக்கு ஃபாலோ பண்ணும்? நானும் தேடி தேடி பாக்குறேன், எங்கேயாவது ஆண்டவர் வந்து கம்மியா சாப்பிடுன்னு சொன்னாரு. நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிடு தான் போட்டிருக்காரு. அப்புறம் தான் நான் முடிவு பண்ணேன் வாழ்க்கையில நல்லா சாப்பிடணும் அப்படின்ட்டு. எங்க கெட்ட குமாரன் வீட்டுக்கு வந்தோடனே கொளுத்த கன்று, ஃபேட்டட் காஃப். கொளுத்த கன்று எதுக்கு அடிச்சாரு அவனுக்கு? சொல்லிருக்கலாம்ல, டே நேத்து ஏதாவது பழைய சாப்பாடு இருந்தா போடுறான் அவனுக்கு, பாரு எல்லாத்தையும் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. எது கொளுத்த கன்று? கொளுத்த கன்று, கன்று சாப்பிட்டுருக்கீங்களா? யாராவது சாப்பிட்டுருக்கீங்களா இல்லையா? கன்று சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும் அதோட அருமை. நான் சாப்பிட்டுருக்கேன், அவ்வளவு டேஸ்டா இருக்கும். நீங்க எல்லாம் நினைக்கிறீங்களா குக்கிங் சேனல்லாம் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் வந்து எல்லாமே வச்சிருக்காருங்க, பைபிள்ல எல்லாமே இருக்குது. குக்கிங்ல இருந்து ஈட்டிங்ல இருந்து எல்லாமே இருக்குது பைபிள்ல. எப்படி சமைக்கணும்னு கூட ஆண்டவர் போட்டு வச்சிருக்காரு பைபிள்ல. பைபிள்ல இல்லாதது ஒண்ணுமே இல்லை. அற்புதமான புஸ்தகம். எதுக்கு வந்து ஊர் சுத்தி ஊதாரியா வந்த பையனுக்கு எதுக்கு கொளுத்த கன்று அவனுக்கு? அவன் தான் எல்லாத்தையும் வித்துட்டு வந்துட்டானே, எல்லா சொத்தையும் போய் அழிச்சிட்டு வந்துட்டான், எல்லாத்தையும் வித்துட்டு வந்துட்டான், வேசிகள் இடத்துல போயிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டான். அவனுக்கு எதுக்கு கொளுத்த கன்று கொடுக்கணும்? ஏன்னா கர்த்தர் உங்களை இதெல்லாம் காட்டாதல. இப்போ எல்லாரும் மீட்டிங் விட்டு போயிருவாங்க சாப்பிடறதுக்கு அப்புறம், டைம் ஆயிடுச்சு பிரதர் சாப்பிட போறோம் அப்படின்ட்டு. கர்த்தர் உங்களை எப்படி இந்த உலகத்துல வைக்கணும்னு வாழ வைக்கணும்னு நினைக்கிறாரு? திருப்தியாக நீங்க வாழணும்னு நினைக்கிறாரு. சாட்டிஸ்ஃபைட் லைஃப். உன் வாயை நன்மையினால நிரப்பி உங்களை திருப்தி ஆக்குவார். ஹல்லேலூயா. உங்க இருதயமும் திருப்தியா இருக்கணுமா? உங்க சரீரம் திருப்தி, ஆவி ஆத்மா சரீரம் எல்லாமே எப்படி இருக்கணுமாங்க? திருப்தியா இருக்கணும், சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும். நீங்க எல்லாத்திலையும் சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும். நீங்க ஒரு குறையும் ஒரு கூட. இப்படிதான் கர்த்தர் உங்களை வாழ வைக்கணும்னு நினைக்கிறார். இதற்காக தான் இவ்வளவு பெரிய விலைக்கிரயம் கொடுக்குறாரு. இப்ப புரியுதுங்களா? ஏன் இயேசுவே விலைக்கிரயமா கொடுத்துட்டாரு பாருங்க. தங்கமா வெளியே கொடுக்கல அவரு. பேதுரு சொல்றாரு, அழிவுள்ள வஸ்துக்களால் அல்ல, அழிவில்லாத மாசற்ற குற்றமில்லாத விலையேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அவர் கொடுத்தாராம். எதுக்கு? உங்களை வந்து எப்படி வாழ வைக்கிறதுக்காக, ஒரு ராஜாவை போல வாழ வைக்கிறதுக்காக தான் இவ்வளவு பெரிய விலைக்கிரயம். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றதுக்கு? உங்களை மீட்டெடுத்து அரை வயிறு கஞ்சி ஊத்துறதுக்கு இவ்வளவு பெரிய விலைக்கிரயம் கொடுக்கல. அரை வயிறு கஞ்சி சாப்பிடறதுக்காக இயேசுவை கொடுப்பாரு அவரு? சொல்லுங்க. நீங்க உங்களை எடுத்து ராஜாவை போல இந்த உலகத்துல வாழ வைக்கணுமா? அதுக்காக தான் இயேசுவே கொடுத்துட்டாரு. எடுத்துக்கோ.
மை பெஸ்ட் ஐ எம் கிவிங் so that my sons and daughters will enjoy the best in this world. இதுதான் ஆண்டவர் சித்தம். ஆனா பிசாசு நமக்கு என்ன சொல்லி கொடுத்துனா பாருங்க, பிசாசும் சரி கிறிஸ்தவ மதமும் என்ன சொல்லி கொடுத்துருச்சு, பெஸ்ட்டுக்கு ஆசைப்படாத, பெஸ்ட்டுக்கு ஆசைப்படாத. கரெக்டா இல்லையாங்க? பெஸ்ட்டுக்கு ஆசைப்படவே கூட. டக்குன்னு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம ஆசை வந்துருச்சுன்னா உடனே நம்மளே சொல்லணும், இல்லை ஆசைப்படணும். பிசாசு வெளியே போ. பிசாசு தான் சொல்றான் நல்ல விஷயத்துக்கு ஆசைப்படுன்றான். கிடையாது. ஒரு பீஸ் தான் சாப்பிடணும், ஒரு 2 பீஸ் தான் சாப்பிடக்கூடாது. பிசாசு தான் 2வது பீஸ் சாப்பிட சொல்றான். கிடையாது. ஒரு சட்டை தான் இருக்கணும், 2 சட்டைலாம் இருக்கக்கூடாது. பிசாசு தான் சொல்றான். பெஸ்ட்டுக்கு ஆசைப்பட்டாலே நம்ம ஆளுங்க என்னன்னு சொல்லிட்டாங்க, பிசாசுன்னுட்டானுங்க. எத்தனை பேருக்கு புரியுது இது நான் சொல்றது? உங்களை மீட் எடுத்ததே வந்து எதுக்கு? உங்களுக்கு பெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு தான், வேர்ஸ்ட்டை கொடுக்கறது கிடையாது. சோ நீங்க பெஸ்ட்டை தான் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, வேர்ஸ்ட்டை கேட்கக்கூடாது. நான்லாம் என்ன நினைச்சேன் தெரியுமா, அவரா பார்த்து ஏதாவது போட்டா வாங்கிக்கலாம் அப்படிதான் ரொம்ப நாளா இருந்தேன். அவரா பார்த்து ஏதாவது போடுவாரு, பிச்சை போடுற மாதிரி போடுவாரு, அதை பிடிச்சிக்கிட்டே ஓடிடணும் அப்படின்ட்டு. இப்படிதான் நாளா நினைச்சிட்டு இருந்தேன் ரொம்ப நாளா. நாளா ஜோமே பண்ணல, எதுக்குமே ஜோம் பண்ண மாட்டேன், கேட்க மாட்டேன். ஆண்டவரே நீங்களா பார்த்து போடுங்க ஆண்டவரே, அந்த மேதை மேல இருக்கிற துணிக்கைகள் மாதிரி கீழே விழட்டும், நான் போய் பொறுக்கிக்கிறேன் ஆண்டவரே. பாருங்க, ஆண்டவர் வந்து மேஜை மேல இருக்கிற துணிக்கைகளை பொறுக்கி சாப்பிடணும்னு நம்ம சொல்லல, என் கூட உட்காந்து மேஜையில சாப்பிடுன்றார். யூ டோன்ட் ஹேவ் டு ஈட் த கிரம்ஸ், யூ கம் அண்ட் சிட் வித் மீ இந்த டேபிள் அப்படின்றார். we will eat together at the tableன்றார். அதுதான் அவர் என்ன சங்கீதத்துல எழுதுறாரு, தாவீது எழுதுறாரு, என் சத்துருக்கு முன்பதாக ஒரு பந்தியை அவர் ஆயத்தம் பண்ணி. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் கூட பந்தியில உட்காருன்றார் ஆண்டவர். நீ போய் டேபிள் கடியில இருக்கிறதா பொறுக்க வேணான்றார். ஹல்லேலூயா, ஆமென். சோ இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் தான் உங்களுடைய விலை. சோ அப்பனா நீங்க இயேசு கிறிஸ்துவோட வெளியேறப்பட்ட ரத்தம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா நீங்களும் வெளியேறப்பட்டவர்கள். அவர் கண்ணில் நீங்க எப்படி இருக்கீங்களா? வெளியேறப்பட்டவர்களா இருக்கீங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவோட ரத்தமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. எபிரேயர் 10 போடுங்க. ஹீப்ரூஸ் சாப்டர் 10, எபிரேயர் 10, எபிரேயர் 10:10. இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தடவை என்ன பண்ணப்பட்டுச்சான்? பலியிடப்பட்டுச்சு. ஏன் வந்து இங்க ஒரே தடவை அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா, 3வது வசனம் படிங்க, 3வது 4வது வசனம் படிங்க. அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது. அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. ஆகையால் அவர் உலகத்தில் போதும். இப்ப இது இந்த எபிரேயர் 10, 9, 10 எல்லாமே பாத்தீங்கன்னா பலிகளை பத்தி எழுதியிருக்கும். அந்த பழைய ஏற்பாட்டுல மோசேயின் உடன்படிக்கையில பலிகள் இருக்கு பாத்தீங்கன்னா, அதை பத்தி இங்க எழுதி எப்படி இயேசு கிறிஸ்துவோட பலி வந்து இந்த பலிகளுக்கு எல்லாத்திற்கும் மேன்மையான பலி, இட் இஸ் சுப்பீரியர் சாக்ரிஃபைஸ். ஜீசஸோட சாக்ரிஃபைஸ் வந்து இது எல்லாத்திற்கும் மேலான பலி, சுப்பீரியர் பலி அப்படின்றத கம்பேர் பண்ணி எழுதியிருப்பாங்க. எபிரேயர் புத்தகம் ஃபுல்லாவே கம்பேரிசன் பிட்வீன் தி ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் ட்ரெடிஷன்ஸ் அண்ட் த கிரைஸ்ட். இயேசுக்கும் மற்ற பழைய ஏற்பாட்டுல இருந்த காரியங்களுக்குமான அந்த கம்பாரிசன் அதுலதான் ஸ்டார்ட் ஆகும். ஹீப்ரூஸ் 1st சாப்டர்ல இருந்து இயேசு தான் வந்து தூதர்களோட மேலானவர், மோசையோட மேலானவர், ஆரோனோட ஒரு மேலான ஒரு இதுல இருந்து வராரு, ஒரு பிரீஸ்ட்ல இருந்து வராரு, மெல்கிசேடேக்ல இருந்து வரான்னு சொல்லி லைனா அப்படியே வந்துகிட்டே இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 9வது 10வது சாப்டர்ல வந்து பலிகளை பத்தி, பழைய ஏற்பாட்டுல பலிகள் இருந்துச்சு. அது எந்த சாப்டர்ல நீங்க இது இப்போ ஃபுல்லாலாம் படிக்க வேண்டாம். லேவியராம் 16 அதெல்லாம் எடுத்து படிச்சீங்கன்னா, லெவிட்டிகஸ் 16 படிச்சீங்கன்னா, லெவிட்டிகஸ் 4, லெவிட்டிகஸ் 16. லெவிட்டிகஸ் 4 வந்து பாவ நிவாரண பலி, லெவிட்டிகஸ் 16 லேவியராம் 16 வந்து டே ஆஃப் அட்டோன்மெண்ட், பாவ நிவாரண நாள். இந்த பலிகளை பத்தி எழுதியிருக்கோம். ஸோ இந்த பலிகள் பழைய ஏற்பாட்டில் எப்படி கொடுப்பாங்கன்னா, யாரோ ஒருத்தர் பாவம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் பாவம் பண்ணிட்டேன், இப்போ நான் போய் என்ன பண்ணணும்? என் பாவத்துக்கு மன்னிப்பு வாங்கணும். ஐ ஹேவ் டு கோ அண்ட் கெட் ஃபர்கிவன் ஃபார் மை சின்ஸ். நான் பாவத்துக்கு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். உடனே நான் என்ன பண்ணுவேன்? ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு போகணும். என்னால முடிஞ்சது ஆட்டுக்குட்டியோ, இல்ல சில பேருக்கு முடியலன்னா அந்த புறாக்கள் எடுத்துட்டு போவாங்க. அவன் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துட்டு போவான். ஸோ இப்போ நான் ஒரு ஆடு எடுத்துட்டு போறேன். அந்த ஆடு வந்து பழுதற்ற ஆடா இருக்கணும், பிளெமிஷ்லெஸ். பழுதற்ற ஆடுனா எந்த ஒரு குற்றமும் இருக்கக்கூடாது. பிசிக்கலி இட் ஷுட் பி பர்ஃபெக்ட். எந்த ஒரு காதுல லைட்டா அடி போட்டிருக்கு, காலில் அடி போட்டிருக்காங்க, பர்ஃபெக்டா இருக்கும். அதை எடுத்துட்டு போகணும். இந்த எல்லாருக்கும் இது உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்றேன் இது. உடனே நான் போய் வந்து அங்க இருக்க பிரீஸ்ட் இருப்பார், டாபர்நாக்கிள் டெம்பிள்ல பிரீஸ்ட் இருப்பார். இது வந்து ஜூவிஷ் ட்ரெடிஷன் அண்ட் கஸ்டம். ஜூஸ் இதுதான் ஃபாலோ பண்ணாங்க.
பிரீஸ்ட் என்ன பண்ணுவாருன்னா என் கையை தூக்கி அந்த ஆட்டோட தலைமையில வைப்பார். வச்ச உடனே எனக்குள்ள இருக்க பாவம்லாம் எங்க போயிடுச்சுப்போம், ஆட்டுக்குள்ள டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. நான் பண்ண பாவம் இருக்கு பாத்தீங்களா, அப்படியே அங்க டிரான்ஸ்பர் ஆயிரும். டிரான்ஸ்பர் ஆனோடனே ஆட்டை வந்து என்ன பண்ணிடுவாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த பிளட் எடுத்துட்டு போய் ஆண்டவரோட பிரசன்னத்துல என்ன பண்ணுவாங்க, தெளிச்சிருவாங்க. சோ இப்ப எனக்காக யாருங்க மரிச்சு போனா, அந்த ஆடு. ஃபார் மை சேக் த கோட் வாஸ் சாக்ரிஃபைஸ். நான் வந்து செய்த பாவத்துக்கு அந்த ஆடு வந்து என்ன பண்ணுச்சு, பலியாச்சு. இதுதான் வந்து பழைய ஏற்பாட்டில் நடந்துச்சு. அததான் வந்து எபிரேயர் 10:3 நம்ம படிக்கிறோம். என்ன 10:3 என்ன போட்டிருக்குன்னா, ஒவ்வொரு வருஷமும் இதை செய்யணுமா. அதாவது வருஷம் 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 நான் பண்ணிட்டு இருக்கணும். ஒரு சாக்ரிஃபைஸ் எல்லாம் பத்தாது. திரும்ப திரும்ப நான் பாவம் பண்ண 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 என்ன பண்ணும், சாக்ரிஃபைஸ் கொடுத்துட்டே இருக்கும். அதனாலதான் என்ன அங்க எழுதப்பட்டிருக்குன்னா, எபிரேயர் 10 என்ன போட்டிருக்கு பாருங்க, 3வது வருஷம். பட் இன் தோஸ் சாக்ரிஃபைசஸ் தேர் இஸ் a reminder of sins every year. தமிழ்ல படிங்க சிஸ்டர், எபிரேயர் 3. அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது. ஏன் வந்து நினைவு இருக்குன்னா, there is a reminder of sins every yearனா, நான் இப்ப இன்னைக்கு நான் பாவம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இன்னைக்கு நான் போய் ஒரு பலி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நிமிஷம் வரைக்கும் நான் பண்ண பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு. நாளையில இருந்து புது அக்கௌண்ட். எத்தனை பேருக்கு புது அக்கௌண்ட்? சோ திரும்பவும் நான் என்னது, சின் கான்சியஸ்னஸ்க்குள்ள தான் போயிடுவேன். திரும்ப நான் பாவி தான். இன்னைக்கு வரைக்கும் நான் மன்னிக்கப்பட்டேன், நாளையில இருந்து திரும்ப பாவி தான். அப்புறம் திரும்ப அக்யூமுலேட் பண்ணி திரும்ப அடுத்த வாரம் கொண்டு போய் என்ன பண்ணணும், ஒரு பலி கொடுக்கணும். இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டே தான். அதனால தான் there is a reminder of sins every year. 3வது அந்த 2வது வசனமும் படிங்களா. 2வது வசனம் படிச்சீங்கன்னா இன்னும் அழகா புரியும் அந்த சாப்டர்ல. பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா. அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது. இன்னும் பாவம் உண்டு என்ற மனசாட்சி, சின் கான்சியஸ்னஸ். பழைய ஏற்பாட்டு பலி வந்து சின் கான்சியஸ்னஸ் வந்து சரி பண்ண முடியாது. 10:2 விஜய், எபிரேயர் 10:2. சின் கான்சியஸ்னஸ், அதாவது பாவம் உண்டு என்ற அந்த மனசாட்சி, பாவம் பாவின்னு உள்ள குத்துது பாத்தீங்களா, அத வந்து ஆட்டோட ரத்தமோ ஒரு காளை வெள்ளாட்டு ரத்தமோ அது என்ன பண்ண முடியாது, சரி செய்ய முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? there is always a reminder of sin. எப்படி இருந்தாலும் நீங்க இன்னைக்கு பலி கொடுத்தாலும் நாளைக்கு நீங்க பாவி தான். இன்னைக்கு வரைக்கும் தான் செட் ஆயிடுச்சு, நாளையில இருந்து திரும்ப புது அக்கௌண்ட். பாவி தான், பாவியா தான் வாழ்ந்துகிட்டே இருக்கணும் நீங்க கடைசி வரைக்கும். அதனாலதான் 4வது வசனத்துல என்ன போட்டுருங்க, எபிரேயர் 10:4, for it is not possible that the blood of bulls and goats could take away sins. தமிழ்ல படிங்க சிஸ்டர், 10:4. அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது. புரியுதுங்களா ஏன் இயேசு வந்து இப்ப மரிக்கணும்ட்டு? இப்ப புரிஞ்சுச்சா ஏன் இயேசு மரிக்கணும்? வெறும் காளையும் வெள்ளாட்டையும் வச்சு முடிச்சிருக்கலாமே ரத்தத்தை வச்சு. அது பாவத்தை நிவர்த்தி செய்ய மாட்டாது. அது இட் cannot take away sins. நீங்க எத்தனை ஆடு அடிச்சாலும் சரி, எத்தனை மாடு அடிச்சாலும் சரி, அது உங்க பாவத்தை என்ன பண்ண முடியாதான், சரி செய்ய முடியாது. உங்க பாவத்திலிருந்து உங்களை மீட்டு வெளியே எடுக்க முடியாது. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவ என்ன பண்றாரு, பாவ நிவாரண பலியாக வந்தார். ஜீசஸ் கேம் as our atoning sacrifice. பழைய ஏற்பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா, எஸ்பெஷலி லேவியராமம் 16 எல்லாம் படிச்சீங்க, லெவிட்டிக்கல் 16 எல்லாம் படிச்சு பாருங்க. லெவிட்டிகஸ் 4 16 படிங்க நீங்க, அப்புறம் வீட்டுல படிச்சு பாருங்க. 16 வந்து பாத்தீங்கன்னா டே ஆஃப் அட்டான்மெண்ட், பாவ நிவர்த்தி நாள், டே ஆஃப் அட்டான்மெண்ட். வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து முழு இஸ்ரவேல் நாட்டுக்குமே வந்து என்ன கொடுப்பாங்களாம், ஒரு பலி கொடுப்பாங்க. என்டையர் நேஷன் ஆஃப் இஸ்ரேலுக்கு பாவத்திற்காக என்ன பண்ணுவாங்களாம், பலி கொடுப்பாங்க. அப்போ முதல்ல ஏரன் தான் ஹை பிரீஸ்ட். ஏரன் வந்து அவர் ஒரு பலி கொடுப்பார், ஒரு காளமாடு எடுத்துட்டு போய் பலி கொடுப்பாரு. அவருடைய பாவத்தை ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணணுமா, நிவர்த்தி செய்யணும். அவருடைய பாவம் நிவர்த்தி செய்யப்பட்ட பிறகுதான் அவர் போய் தேசத்துக்கு பலி கொடுப்பார். புரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் he has to cleanse himself, then he will go and give sacrifice for the entire nation. So அங்க வந்து அந்த ஹை பிரீஸ்ட் ஏரன், அதுக்கப்புறம் ஏரனோட பிள்ளைகள்லாம் அப்படியே வருவாங்க. அவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை இதை பண்ணும். ஃபர்ஸ்ட் அவங்கள வந்து இது சுத்திகரிக்கணும், அதுக்கப்புறம் போய் தேசத்துக்காக அவங்க என்ன பண்ணும், பாவத்திற்கு பலி கொடுக்கணும். சோ அததான் இங்க வந்து என்ன எழுதுறாரு பாருங்களேன், 11வது வசனம். 10வது வசனம் படிங்க, 10:10.
இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோம். அடுத்த வசனம் படிங்க. அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேகந்தரம் செலுத்தி வருகிறவனாயும் நிற்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். அடுத்தது, ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். ஒரே பலியினாலே. இந்த 10வது வசனமும் 14வது வசனம் ரொம்ப முக்கியம். ஒரே முறை ஒரே பலி, ஒன்ஸ் ஃபார் ஆல், பை ஒன் சாக்ரிஃபைஸ் ஃபார் எவர், என்றென்றைக்கும். எந்த பலி? ஒரே பலி. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில நமக்காக ரத்தம் சிந்தின அந்த ஒரே பலியினால நம்ம என்றென்றைக்கும் என்ன பண்ணப்பட்டிருக்கோமா? பூரணமாக்கப்பட்டிருக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப புரியுதுங்களா? புது பலிலாம் கிடையாது. இப்ப நம்ம நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, திரும்ப புதுசா நம்ம என்ன பண்ணணும், ஏதாவது செய்யணும் போல, அப்பதான் ஆண்டவர் வந்து நம்மள என்ன பண்ணுவாரு, மன்னிப்பாருன்ட்டு. கிடையாது. ஒரே பலியினால. சொல்லுங்க, ஒரே பலிதான். நீங்க செய்யறதுனால ஆண்டவர் இன்னைக்கு உங்க பாவங்களை மன்னிக்கல. இயேசு கிறிஸ்து செய்ததுனாலதான் உங்க பாவத்தை மன்னிக்கிறாரு. எத்தனை பேருக்கு புரியுது? பிரதர், நான் பாவம் பண்ணிட்டேன் பிரதர், அதனால நான் நிறைய நல்ல காரியங்கள் எல்லாம் செய்து சண்டே ஒழுங்கா சர்ச்சில் போய் ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்து காணிக்க கரெக்டா போட்டு அப்புறம் முட்டிக்காலே நின்று என் பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பை வாங்க போறேன் பிரதர்ன்னு ட்ரை பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ரோல போய் உட்காருங்க, தப்பு கிடையாது. காணிக்க கரெக்டா போடுங்க, தப்பு கிடையாது. முட்டிக்காலும் போடுங்க, தப்பு கிடையாது. ஆனா அது பண்றதுனால உங்களுக்கு பாவம் என்ன பண்ணப்பட போறதில்ல, மன்னிக்கப்பட போறதில்லை. இயேசு கிறிஸ்து செய்த ஒரே பலியினால என்றென்றைக்கும் நீங்க என்ன பண்ணப்பட்டிருக்கீங்களா? மன்னிக்கப்பட்டிருக்கீங்க, பூரணமாக்கப்பட்டிருக்கீங்க. யூ பீன் சாங்டிஃபைடு ஃபார் எவர். இப்போ நீங்க சாங்டிஃபைடா, நாட் சாங்டிஃபைடா? சாங்டிஃபைடு ஃபார் எவர்னு சொல்லணும். ஐ எம் சாங்டிஃபைட் ஃபார் எவர். யூ ஆர் சாங்டிஃபைட் ஃபார் எவர். என்றென்றைக்கும் பூரணமாக்கப்பட்டிருக்கீர்கள். எப்படி? இயேசு கிறிஸ்துவின் ஒரே பலியினால. பழைய ஏற்பாட்டுல நாள்தோறும் ஆசாரியன் நின்று என்ன பண்ணுவானா? பாவ பலிகள் கொடுத்துக்கிட்டே இருப்பானா. அதான் 11வது வசனம் போட்டு, நாள்தோறும் நின்னா டெய்லி அவரோட வேலையை தான் கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஆனா இயேசு கிறிஸ்து ஒரே பலியினால என்னதான் எல்லா பாவத்தையும். 12வது வசனம் திரும்பி பண்ணீங்க சிஸ்டர். 10-12. இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து போதும் சிஸ்டர். என்றென்றைக்கும் ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் வலது பார்சத்தில் உட்கார்ந்து. இந்த உட்கார்ந்துன்றது வந்து ரொம்ப சிக்னிபிகண்டான ஒரு காரியம். நீங்க நல்லா கவனிங்க. எப்ப நீங்க உட்காருவீங்க? when will you sit? only after completing all your work you will go and sit. am I right or not? நீங்க எல்லா வேலையும் செய்த பிறகுதான் நீங்க போய் என்ன பண்ணுவீங்க? உட்காருவீங்க. at the end of the day, when all your work is done, you will go home and you will sit and you will relax. கரெக்டா இல்லையாங்க? காலையில எழுந்து உட்காந்துட்டே இருப்பீங்களா? நம்மளே சொல்லுவோம்ல, சில பேர் காலையில எழுந்து உட்காந்து, என்ன உட்காந்துக்கிட்டே இருக்க, எழுந்து வேலைக்கு போடா, சும்மா உட்காந்துக்கிட்டே இருக்கான் பாரு காலையில இருந்து வீட்லயே, சொல்வீங்களா மாட்டீங்களா? எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து அப்பா அடி அப்படின்னு உங்க சேர்ல உட்காருவீங்க பாத்தீங்களா? அதுதான். தட் மீன்ஸ் வாட்? யூ ஹேவ் கம்ப்ளீட்டட் யுவர் ஒர்க் ஃபார் டுடே. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த இன்றைக்கான வேலையை முடிச்சு நீங்க என்ன பண்ணிட்டீங்க? உட்காந்துட்டீங்க. ஸோ இயேசு கிறிஸ்துவும் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னது? உங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கணும். அது மட்டும் இல்லாம பாவத்திற்கான விலைக்கிரயத்தை கொடுக்கணும். அந்த வேலையை அவர் செய்து முடிச்சு பிதாவின் வலது பாசத்துல போய் உட்கார்ந்துட்டார். சோ இப்ப இயேசு கிறிஸ்து அங்க நின்னுட்டுல, எங்க நிக்கல, அவரு பிதாவின் வலது பாசத்துல நிக்கல, உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. உட்கார்ந்துட்டு இருக்காருன்னா என்ன அர்த்தங்க? வேலையை முடிச்சுட்டாருன்னு அர்த்தம். ஹலோ, நிறைய பேர் நினைக்கிறாங்க இயேசு கிறிஸ்து வந்து டெய்லி ஏதோ நமக்காக போய் சிலுவையை தொங்கிட்டு இருக்காருன்னு. இல்ல, பாவத்தை மன்னிச்சுட்டு போய் உட்கார்ந்துட்டாரு. he has sat at the right hand of the father. இப்ப அங்கிருந்து அவர் உங்களை பார்க்கும்போது எப்படி பாக்குறாரு? உங்களை பூர்ணமாக்கப்பட்டவர்களை போல பார்த்து கொண்டு இருக்கிறார். he is seeing you as completely sanctified. சரி, இப்ப இயேசுட்ட நீங்க கேளுங்களேன், ஆண்டவரே நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னா, you are a sanctified man அப்படின்னு தான் சொல்லுவார். அவர் நீ பூரணமாக்கப்பட்ட மனுஷன் தான் சொல்லுவார், பரிசுத்தமாக்கப்பட்டவன் தான் சொல்லுவார். அதனாலதான் பவுல் வந்து பவுலோட நிருபங்கள்லாம் படிச்சிருக்கீங்கல்ல, ஆல் த லெட்டர்ஸ் ஆஃப் பால்ல வந்து எப்படி ஸ்டார்ட் எழுதுறாரு? டு த செயின்ட்ஸ் இன் எபிசியஸ், டு த செயின்ட்ஸ் இன் கொரிந்த் அப்படிதான் எழுதுவாரு. பரிசுத்தவான்கள், எபேசிய சபையில இருக்கிற பரிசுத்தவான்கள், கொரிந்து சபையில இருக்கிற பரிசுத்தவான்கள்னு வரு. கொரிந்து சபையில பரிசுத்தவானா இருந்தா கொரிந்து படிச்சிருக்கீங்களா இல்லையா? 1 கொரிந்தியன்ஸ்லாம் படிச்சீங்கன்னா ஓடிடுவீங்க நீங்க. இந்த மாதிரி சர்ச்சு வேண்டான்ட்டு. ஆனா எப்படி எழுதுறாரு? people who are called to be saints
கொரிந்துவே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமா இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. ரொம்ப போட்டிருக்கு. கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகியும். எப்படி அவங்களை அட்ரஸ் பண்றாரு பாருங்களேன். those who have been sanctified. டேய் பரிசுத்தமாயிருங்கடா அப்படின்னு மறக்கல அவரு. பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகியும். புரியுதுங்களா? those who are sanctified and called to be the saints of God. ஆனா நீங்க மூணாவது சாப்டர் 5வது சாப்டர்ல இருந்து படிச்சா இவன்லாம் பரிசுத்தவானான்னு கேள்வி கேட்பீங்க நீங்க. எங்க இவனையா அவர் பரிசுத்தவான்னு சொன்னாரு? எங்க இவனுங்கள மாதிரி மோசமானவனுங்க எவனுமே இல்லையே போலயே. பாருங்க அந்த வசனம் 5வது வசனத்தை பாருங்க, 5:1. இதை படிச்சாலே இவன்லாம் பரிசுத்தவானான்னு கேட்டிருப்பீங்க நீங்க. அப்படியே 5ல இருந்து படிச்சுட்டே தான் தெரியும் என்ன பரிசுத்தவான்னு தெரியும் உங்களுக்கு. ஆனா ஆண்டவர் அவர்களை எப்படி அழைக்கிறார்? பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் தான் அழைக்கிறார். ஏன் ஆண்டவர் அப்படி அழைக்கிறாருங்க? நம்ம கிரியை வச்சு ஆண்டவர் செய்யறது இல்லை. ஏன்னா கிரியை வச்சு உங்களை அழைக்கவே முடியாது. நீங்க செய்யறத வச்சு உங்களை அழைக்கவே முடியாது. ஏன்னா நீங்க செய்யறது எப்பவுமே எப்படி இருக்குது? அதுக்கு சில குறைவுகள் இருக்குதான் செய்யுது, சில பலவீனங்கள் இருக்குதான் செய்யுது. அதனாலதான் ஆண்டவர் அவர் உங்களை எப்படி உருவாக்கணும்னு நினைக்கிறாரோ அதை வைத்து அழைக்கிறார். அழைக்க அழைக்க நீங்க அப்படியே உருவாக்கி கொண்டே இருப்பீர்கள். ஹல்லேலூயா. யூ அண்டர்ஸ்டாண்ட்? நீங்க எப்படி மாறணும்ன்ற ஒரு பிக்சர் ஆண்டவருக்குள்ள இருக்குதுங்க. நீங்க எப்படி இருக்கணும், எப்படி மாறணும், என்ன மாதிரி வாழ்க்கைய வாழணும், என்ன மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க முன்னேறணும்ன்ற அந்த பிக்சர் ஆண்டவர் மைண்ட்ல ஏற்கனவே இருக்குது. அந்த படத்தின்படி உங்களை ஆண்டவர் அழைச்சு கொண்டே இருப்பார். சோ ஆண்டவர் உங்களை பரிசுத்தவானா நீங்க இருக்கணும், ஒரு புத்திரனா இருக்கணும், இதுதான் ஆண்டவர் மனசுல இருக்குது. சோ அதனால அவர் எப்படி உங்களை கூப்பிடுவாரு? ஒவ்வொரு நாளும் பரிசுத்தவான் தான் கூடுவாரு, மகனேன்னு தான் கூடுவாரு. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் உங்களை எப்படி அழைக்கிறாரோ அப்படியே நீங்க மாறுவீங்க. ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் எவர்களை எப்படி அழைக்கிறாரோ, நல்லா கேளுங்க, ஆண்டவர் என்ன பேசுறாரோ அது அப்படியே உண்டாகுங்க. வெளிச்சம் உண்டாவதாகன்னு சொன்னார்ல, இருள பார்த்து என்னங்க சொன்னாரு? பூமி இருட்டாதான் இருந்துச்சு, இருளும் ஒழுங்கினமா இருந்துச்சுன்னு போட்டிருக்கா இல்லையா ஆதியாகமத்துல? இட் வாஸ் ஃபுல் ஆஃப் டார்க்னஸ் அண்ட் வாய்டு. ஒரே பயங்கர மோசமா இருந்துச்சு. அதை பார்த்து இருட்டா இருக்குன்னு சொல்லல ஆண்டவர். அதை பார்த்து வெளிச்சம் உண்டாவதாக வெளிச்சம் வந்துருச்சு. அதை பார்த்து அவர் என்ன சொல்லி, என்ன இவ்வளவு இருட்டா இருக்கு, ஏன் லைட்டே இல்ல, இவ்வளவு மோசமா இருக்கு, ஒழுங்கினமா இருக்குன்னு சொல்லலையே. அவர் எதை பார்க்கணும்னு நினைக்கிறாரோ, அவர் எதை உண்டாக்கணும்னு நினைக்கிறாரோ அதை தான் பேசுவார். இருக்கிறத பேச மாட்டாரு, இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைப்பார். புரியுதுங்களா இல்லையாங்க உங்களுக்கு சொல்றது? நீங்க பரிசுத்தவான் மாதிரி வாழணும், ஆனா பரிசுத்தவான் மாதிரி வாழல. அதனால ஆண்டவர் உங்களை பார்த்து என்னன்னு சொல்றாரு? பரிசுத்தவான் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா அவருடைய அல்டிமேட் கோல் என்னது? உங்களை பரிசுத்தவானா ஆக்குறது தான். சோ உங்க ஐடென்டிட்டி என்னது? உங்களோட அடையாளம் என்னது? பரிசுத்தவான். உங்களோட அடையாளம் என்னது? நீங்க பூர்ணமாக்கப்பட்டவர்கள். உங்களோட அடையாளம் என்னது? நீங்க மீட்கப்பட்டவர்கள். உங்க அடையாளம் என்னது? உங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சு. எப்போ? என்றென்றைக்கும் ஒரே பலியினால. சோ இன்னைக்கும் நீங்க பரிசுத்தவான் தான், நாளைக்கும் பரிசுத்தவான் தான், நாளானிக்கும் பரிசுத்தவான் தான். இன்னைக்கும் மன்னிக்கப்பட்டவர்கள் தான், நாளைக்கும் மன்னிக்கப்பட்டவர்கள் தான், நாளானிக்கும் மன்னிக்கப்பட்டதுதான். இன்னைக்கும் மீட்கப்பட்டவர்கள் தான், நாளைக்கும் மீட்கப்பட்டவர்கள் தான். நீங்க அது மாறவே மாறாது. இன்னைக்கும் புத்திரர்கள் தான், நாளைக்கும் புத்திரர்கள் தான். இன்னைக்கும் பிள்ளை தான், நாளைக்கும் பிள்ளை தான். எத்தனை பேருக்குங்க புரியுது இது? இன்னைக்கு மட்டும் தான் புள்ள, மீட்டிங் அட்டன் பண்ண, சர்ச் அட்டன் பண்ண, இன்னைக்கு தான் புள்ள, நாளைக்கு புள்ள கிடையாது. அப்படி கிடையாது. டெய்லி யூ ஆர் a son of God. தினமும் நீங்க தேவனுடைய பிள்ளையா தான் இருக்கிறீங்க. அது மாறவே மாறாது. எப்படி உங்க பிள்ளைங்க டெய்லி உங்களுக்கு பிள்ளையா தான் இருக்காங்களா, நாளைக்கு வேறதான் மாறிடுவாங்களா? கிடையாது. அதே போலதான் நீங்களும் தினமும் தேவனுக்கு பிள்ளையா தான் இருக்கிறீங்க, மன்னிக்கப்பட்டவர்களா தான் இருக்கிறீங்க, மீட்கப்பட்டவர்களா தான் இருக்கிறீங்க. அது என்னைக்குமே அது மாறாது. உங்க ஐடென்டிட்டி மாறாதுங்க. உங்க கிறிஸ்துக்குள்ள உங்க அடையாளம் மாறவே மாறாதுங்க. இது உங்களுக்கு நல்லா புரியணும், உள்ள இறங்கணும் உங்களுக்குள்ள. ஏன்னா பிசாசு அடையாளத்தை தான் குறி வைப்பான். உங்க அடையாளத்தை தான் பிசாசு கேள்வி கேட்க வைப்பான். நீ பிள்ளையா? நீ நிஜமாலே ஆண்டவர் உன்னை நேசிக்கிறாரா? நிஜமாலே உன் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சா? உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு பிசாசு எதை காட்டிக்கிட்டே இருப்பான்? உங்க அடையாளத்தை தான் கேள்வி கேட்க வச்சுக்கிட்டே இருப்பான். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு இருக்க பெரிய பிரச்சனை அடையாளத்துல சந்தேகம், ஐடென்டிட்டி கிரைசிஸ். தங்கள் அடையாளம் என்னன்னு கிறிஸ்தவனுக்கே தெரியல. ஒருத்தனை கேட்டா நான் பிள்ளைன்னுவான், ஒருத்தனை கேட்டா நேத்து பிள்ளை மாதிரி இருந்தேன், இன்னைக்கு பிள்ளை மாதிரி இல்லைன்னுவான், ஒருத்தனை கேட்டா நான் புழுன்னுவான், ஒருத்தனை கேட்டா பூச்சின்னுவான்.
கேட்டிருக்கீங்களா? ஆண்டவரே நான் புழு, ஆண்டவரே நான் பூச்சி, ஆண்டவரே. பைபிள்ல எங்கேயுமே உங்களை புழுனே போடல, பூச்சினே போடல. ஆனா நீங்களே உங்களை புழுனுவீங்க, நீங்களே உங்களை பூச்சின்னுவீங்க. அது ஒரு பாட்டு ஒண்ணு இருக்குல்ல, யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு எடுத்துட்டு நான் யாக்கோபே அவனை பூச்சின்ட்டான். யாக்கோபுக்கு வெளிப்பாடுல பூச்சின்ட்டாரு. உங்களுக்கு இத்தனை புக்கு கொடுத்துருக்கு, 66 புக்கு கொடுத்துருக்கு, நீங்க எதுக்கு பூச்சின்றீங்க? யாக்கோபுக்கு பைபிளே கிடையாது. அவங்க அப்பா சொன்ன கதை, அவங்க தாத்தா சொன்ன கதையை வச்சு யாக்கோப் வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தான். உடனே யாக்கோபே அவனை பார்த்து பூச்சின்னு சொல்லிட்டான். அதனால தான் நாங்கெல்லாம் பாட்டு பாடுறோம், யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே அப்படின்ட்டு. நீங்க பைபிள் வச்சுக்கிட்டே ஏன் அந்த பாட்டை பாடுறீங்க? அவருக்கு பைபிள் இல்ல, பாவம் அவருக்கு, அதனால பாட்டு பாடினாரு, யாக்கோபு பூச்சி, யாக்கோபு பூச்சின்ட்டு. நம்ம ஆளுங்க பாருங்க, இயேசு சொன்னதை விட்டுட்டு எல்லாத்தையும் பிடிச்சி பாடுங்க போய். இயேசு எங்கேயாவது உங்களை பார்த்து பூச்சினாரா, புழுனாரா? பவுல் எங்கேயாவது டே நீ எல்லாம் பூச்சிடா, கொரிந்து சபையை பார்த்து டே நீ பூச்சி இல்ல புழுவும் இல்ல, அது கீழடா அப்படின்னாரா? கிடையாது. நீங்க பரிசுத்தவான் தான், நீங்க மீட்கப்பட்டவர்கள் தான், நீங்க பூர்ணமாக்கப்பட்டவர்கள் தான். அது மாறவே மாறாது. ஹல்லேலூயா. இந்த மீட்டிங்ல இருக்கிற ஒவ்வொருத்தருடைய சரீரத்திலையும் சுகம் வந்துருச்சு, அவங்க குடும்பங்கள்ல சுகம் வந்துருச்சு, வியாதிகள் எல்லாம் நீங்கி போயிடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யூடியூப்ல பார்த்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய சரீரத்திலையும் அவங்களோட குடும்பத்திலையும் ஹல்லேலூயா, அவங்களுடைய எல்லைகள்ல தேவனுடைய சுகம் வந்துருச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Father. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. எப்படிப்பட்ட வியாதியும் எங்க சரீரத்துல இருக்க முடியாது. ஏன்னா இயேசுவின் ரத்தத்தினால நாங்க மீட்கப்பட்டு, இயேசுவின் தழும்புலால நாங்க சுகமாக்கப்பட்டிருக்கிறோம். பாவம் எங்க வாழ்க்கையில இருக்க முடியாது. ஏன்னா இயேசுவின் ரத்தம் எங்களை எல்லா பாவத்திலிருந்தும் எங்களை கழுவி, எங்களை சுத்திகரிச்சு, எங்களை பரிசுத்தமாக்கிடுச்சு. ஸோ பாவத்துக்கு எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. பாவத்துக்கு செத்து நீதிக்கு நாங்க பிழைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We've been dead to sin and alive in righteousness. இயேசு கிறிஸ்துவின் நீதி எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அதுக்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய ரத்தத்தினால நாங்க ஆண்டவரே நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறோம். தேவனோட ஒரு நெருங்கிய ஐக்கியத்துல இருக்கோம்ப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எப்பொழுதும் நான் உங்களோடயே தான் இருக்கிறோம் ஆண்டவரே. நீங்க எங்களோட இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்ப நீங்க எங்களுக்குள்ள வாசம் செய்றீங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நீர் எங்களுக்குள்ள வாசம் செய்றீர். எங்க இருதயத்துல நீர் இருக்கிறீர். ஹல்லேலூயா. உங்களுடைய விசுவாசத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசம் எங்களுக்குள்ள இருக்குப்பா. அதுக்காக நன்றி. இங்க வந்த ஒவ்வொருத்தருக்காக நன்றி. அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த சத்தியங்கள் எல்லாம் அவர்களுக்கு வெளிப்பாடாக மாறட்டும். பிரகாசமான மனக்கண்களை கொடுங்க ஆண்டவரே. அவர்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரே அந்த மகிமையும் வல்லமையும் ஹல்லேலூயா என்னதென்றதை அவர்கள் அறிந்து கொள்றதுக்கான, புரிந்து கொள்றதுக்கான ஆண்டவரே அந்த ஞானத்தின் ஆவியும் புத்தியின் ஆவியும் அவர்கள் கொடுங்கப்பா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவரே, எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Thank you so much for joining. ஊழியத்தில் ஆஃபரிங் கொடுக்கறதுக்கு இந்த டீட்டெயில்ஸ் வச்சு கொடுக்கலாம், டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு கிவ் அன் ஆஃபரிங், இந்த ஊழியத்துக்கு நீங்கள் ஆஃபரிங் கொடுக்க இதை யூஸ் பண்ணி நீங்கள் கொடுங்க. அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, என்னுடைய கூகுள் பே நம்பர் இருக்குது, என் ஃபோன் நம்பர் கூகுள் பே நம்பர் ஒரே நம்பர் தான். வாட்ஸ்அப் ஃபோன் நம்பர், கூகுள் பே நம்பர் எல்லாம் ஒரே நம்பர் தான், 9884160264. ஸோ டு கிவ் தி ஆஃபரிங் டு த மினிஸ்ட்ரி, ஊழியத்தில் காணிக்கைகளை கொடுப்பதற்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணி கொடுக்கலாம். ஆமென்.